நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாங்கள் யாவரும் இந்த இடத்துல கூடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதியும். உடைய திருப்பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்தும் ஆண்டவரே. பாடல் வேலை, ஆராதனை வேலை, உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்கவும் ஆவியோடும் உற்சாகத்தோடும் உண்மையோடும் நாங்கள் யாவரும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து கரைத்திரையற்ற சபையாய் நாங்கள் யாவரும் மாற எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யும். மீட்பெச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலன் 59 நாம் பாடுவோம். பாடலன் 59, அவர் எந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம். எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் அரணான கோட்டையுமா.
அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். அல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 294வது பாடலை பாடுவோம். 294. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று நம் ஜெயமென்று ஆர்ப்பரித்து கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாக உரத்த சத்தத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடியுரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கல் கலிலேயாவுக்கு. ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்ன பூத கடங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்ன பூத கடங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்றார் ஜெய வீரன். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம்.
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. நம்மையும் எத்தனையோ ஏதோ ஒரு பாதையில் சென்று இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாது இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் நம்மை பெற்றிருக்கிறபடியால் எதுவும் இல்லாது இருந்தாலுமே ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதும் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் அளித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் நம்மை தேடி வந்த அந்த நாளை நினைத்து, ஆண்டவர் நம்மை அழைத்த நாளை நினைத்து, அவர் உயிர் தெழுந்ததுனால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இலவசமாக நீதிமானாக்கப்பட்டதை எண்ணி, ஆண்டவர் நம்மை ரட்சித்ததை எண்ணி, அந்த ரட்சிப்பை எண்ணி ஆண்டவரை உயர்த்தி துதித்து எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிடுவோம். ஆண்டவரை தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, என்றோ ஆண்டவரே உலக வாழ்க்கை அழிந்திருக்க கூடுமே ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் அணைத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு சொந்தமாகிவிட்டீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் நீதிமனாக்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நாங்கள் நீதிமனாக்கப்பட்டிருக்கோமே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் ஆண்டவரே எங்கள் புது வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீங்கள் வச்சிருக்கிற அளவற்ற அன்பிற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். Praise you, Father, for your goodness in our life, Lord, for your loving kindness in our life, Lord. Thank you, Jesus. Praise you, Father, for your goodness, Lord. Thank you, Lord Jesus. Thank you. பாலை நீலத்தில் கிடந்தேன், தேடி கண்டு பிடித்தீர். பாலை நீலத்தில் கிடந்தேன், தேடி கண்டு பிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நம்ம எல்லோரும் சேர்ந்து சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54 முதல் 57 வரை. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது போன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஜெயம் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே அடைகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் எதையெல்லாம் வெற்றி கொள்ளலாம் என்று எண்ணினானோ அது அலெக்சாண்டர் இருந்தாலும் சரிதான், அல்லது அந்த பெரிய பெரிய தலைவர்களை வந்து ஜெயித்து உலகத்தில் 3 2 பேரை பிடித்து விட்டோம் என்று எண்ணினவர்களாக இருந்தாலும் சரிதான். அவர் முடிவில் அறிக்கை செய்தது என்னவென்று சொன்னால், நாங்கள் வெறுமையாகத்தான் போகிறோம். அலெக்சாண்டர் தன்னுடைய அந்த சவப்பெட்டியில் வைத்து பாருங்கள், அவர் வெறுமையாகத்தான் வந்தார், வெறுமையாகத்தான் போகிறார். அவர் ஒன்றும் ஜெயம் பெறவில்லை. முற்றிலும் ஜெயம் என்று சொல்வதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டதை போல இங்கே மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்பது தான். மனுஷனுடைய கடைசி எதிரி மரணம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அதற்கு இடைப்பட்ட
எத்தனையோ வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் அல்லது என்ன யுத்தங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் விட இந்த லாஸ்ட் ஃபைனல் விக்ட்ரி, இந்த கடைசி வெற்றி என்று சொல்வதெல்லாம் வின்னிங் இந்த மரணத்தை ஜெயிப்பது தான். நம்முடைய மரணத்தை நாம ஜெயித்து விட இயலாது. ஆகவே தான் அவர் வந்தார், நம்மை போல வந்தார், நம்முடைய சார்பாய் வந்தார். மாம்சத்தின் தேவபக்தியின் ரகசியமே தேவன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு அவர் மரணத்தை அவர் ஜெயித்தார். நம்ம எல்லோரும் எப்படி தோற்கடிக்கப்பட்டோம் அந்த பகுதியைத்தான் அவர் செய்தார். தோற்கடிக்கப்பட்டது என்னவென்றால், பாவமில்லாத அந்த இடத்திலே அந்த ஆதாமி ஏவாளையும் பாவமாக்கி அவளை பாவம் செய்ய வைத்து, பாவம் அவர்களுக்குள் அவருடைய மாம்சக்கிரிகள் பாவத்தை கொண்டு வந்து வைத்த உடனே மரணம் உண்டாகிவிட்டது. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த பகுதியை, அந்த ரகசியத்தை பிசாசம் நன்றாய் அறிந்திருந்தபடினாலே தேவனுக்கு மீறுதல் செய்யவும், தேவனுடைய கட்டளைக்கு அவமதிக்கவும், தெய்வ சித்தம் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு பிசாசனுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை பிசாசின் சித்தம் செய்வதற்கும் நடுவே ஒரு இச்சைகளையும், ஒரு மாம்சத்தின் இச்சைகளையும், உலகத்தின் மோகங்களையும் அவன் அந்த கனியை அவன் காண்பித்து, உலகத்திலே இயேசு வந்த பொழுது கூட இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் ஒரு கணப்புலையிலே அதை காண்பித்து அதை நடுவாய் வைத்து எப்படியாயிலும் அவன் பாவமாக்கிவிட வேண்டும். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் தனக்கென்று ஒரு ராஜ்யம் ஒன்று வைத்திருக்கிறான். அந்த ராஜ்யம் என்னவென்றால் இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் அவன்தான் தலைவன். ஆகவே இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்கின்ற அவன் இன்றும் யோபுவின் காலத்திலே நடந்ததை சோதிக்கப்பட்டதை போலவே எங்கேயும் என்று மக்கள் இருக்கிறார்கள், போய் சோதித்துப்பார், அவர்களை நீ வெல்ல முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை எப்படியாலும் சீர்குலைத்து அவர்களை துன்பம் கொண்டு வந்து அல்லது இன்பத்தை கொண்டு வந்து அவர்களை பாவத்திற்கு உள்ளாகி அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதல் நோக்கம். இது அறிந்த பிரதான இந்த நோக்கத்தை தேவன் அறிவார். ஆகவே அன்றே அவர் சொல்லி வைத்து விட்டார், ஒரு ஸ்திரீயின் வித்து தான் இங்கே என்னுடைய மகனை நீ, என் மகளை நீ, அவர்களை அந்த தம்பதியரை நீ கெடுத்தாயோ, அதே சந்ததியிலிருந்தே ஒரு வித்தை நான் உருவாக்கி வித்து உண்டாகும், அவர் உன் தலையை நான் நசுக்குவார் என்று முதலிலேயே அவர் சொல்லி வைத்து விட்டார். ஒத்தையாரட்டையை போட்டு என்று எல்லாம் ஜெயம் அல்ல, அவர் ஜெயத்தை முன்குறித்து வைத்து விட்டார். ஆகவே சாத்தான் அவனுக்கு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து அந்நாட்கள் தொடங்கி 4000 ஆண்டுகள், பின்பு 2000 ஆண்டுகள், 6000, 7000 ஆண்டுகளுக்குள் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்திலே பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல். ஆகவே அவனுக்கு நேரம் குறுகிவிட்டது என்று அறிந்து எப்படியாயிலும் மரணத்திற்கு உட்படுத்தி அந்த ஜெயத்தை பிடுங்கி வைத்து விட வேண்டும். இயேசு பிரான் அளித்திருக்கிற அந்த மாபெரும் அந்த ஜெயத்தை அபகரித்து விட வேண்டும் என்பதற்காகவே அவன் சுற்றி திரிகிறான். ஜனங்களில் அநேகர் விழிப்பு இல்லாமல் வாழுகிறதற்கு காரணத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? they don't bother about sin, பாவத்தை அக்கறைப்படுவதில்லை, அவர்கள் சுயத்தையும் அக்கறைப்படுவதில்லை, இந்த லோகத்தின் மோகத்தை அக்கறைப்படுவதில்லை. எல்லாம் அவர்களை ரூல் ஓவர் பண்ணுவதற்கு, ஆளுகை செய்வதற்கு விட்டுவிட்டு தொற்று போய் நிற்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று இருப்பார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், என்னவெல்லாமும் செய்கிறார்கள். அதுவும் தங்கள் மாம்சத்தை குளிர செய்வதற்காக ஒரு ஆராதனை, ஒரு ஆடல் மாடல் என்று இருந்தால் மகிழ்ச்சி போல் அதை எண்ணிக்கொண்டு ஏமாற்றப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அன்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை போலவே சத்துருவானவன் அந்தை கிறிஸ்து ஆலயத்தின் நடுவிலே புகுந்து விட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலவே யோவானிலே சொல்லும்போது யோவான் அப்போஸ்தலன் அவர் சொல்லுவார், நம்மத்திலேயும் அந்தி கிறிஸ்துவில் இருக்கிறார்கள் என்று அவர் கூறுவார். அன்றுள்ள கிறிஸ்தவத்திலுமே கூட அந்தி கிறிஸ்து என்ற பெயரிலே அதை அவர் சொல்லும்போது 2 கொரிந்தியரிலே சொல்வார், வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார்கள் பார்த்தீர்களா, வேறொரு ஆவியை அல்லவா அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்து இயேசு என்ற பெயரிலே கொண்டு வந்து வைக்கிறார்களே, எல்லாம் வேறு என்று இருக்கக்கூடிய பகுதி தான் கிறிஸ்துவுக்கு விரோதமானதுதான் அந்தி கிறிஸ்து.
அந்தி என்று சொன்ன ஆன்டி என்றால், ஆன்டி என்றால் விரோதமானது, எதிர்ப்பதமானது, பகையானது. அதை கிறிஸ்தவத்திலே கொண்டு வந்து வைத்து அவள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? அவர்களுக்கு தன்னுடைய இயேசுபிரான் தனக்கு முன்னாக வந்தவர் அன்று பாவத்தை அவன் காண்பித்து அதை ருசியுள்ளதாய் அவளை காண்பித்து அதை அவங்களுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளையும் அதனுடைய மோகங்களையும் நிறைவேற்ற அதை துடித்து கொண்டிருக்கிற ஒரு புதிய இருதயத்தை அங்கு மாற்றி வைத்து டிரான்ஸ்பிளான்டேஷனை அதை இருதய மாற்றம் நடந்ததை போல் அவள் இருதயம் இப்படி இச்சைகளுக்கு துடிக்க தொடங்கிவிட்டு தன் மாம்சம் சீரழிவதை அவள் விரும்புவதில்லை. தங்களுடைய இயேசு செய்ததை போல் அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்து அது உடைந்து பலன் கொடுக்கிற வாழ்க்கை என்ன என்பது அவளுக்கு புரிவதில்லை. சுயத்தை பத்திரமாய் கோதுமை மணியாய் அது பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதை போல் அப்படி பத்திரமாய் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு சீரழிந்து பாவம் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த இருளின் ராஜ்யத்திற்குள் வந்து சேர வேண்டும். அந்த இருளின் ராஜ்யத்திற்குள் அவன் சேர்ந்து விட்டான் என்றால் சாத்தானுக்கு ஜெயம், அவனுக்கு ஜெயம். ஆனால் ஆண்டவர் இயேசு திரளான அந்த மக்கள் விசாலமான அந்த பாதையிலே போவதை கண்டு வருந்தினாலுமே கூட பாருங்கள், கேட்டுக்கு போயிற அந்த வாசல் வழியாக போயிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஜீவனை தருகின்ற அந்த வாசல் இடுக்கமானது என்று அதை கண்டு அதில் உள்ளே இருக்கிற ஜீவனை அவர் பார்க்க முடியாமல் அவர்கள் வர ஆசைப்படுகிறார்கள். அநேகர் அந்த ஜீவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இடுக்கமான அந்த வாசலை பார்த்தவுடன், அந்த பாதையை பார்த்தவுடனே அவர்கள் அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். எப்படி அவர் எச்சரித்தார்? நீங்களோ இடுக்கமான அந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைவ் டு என்டர் இந்த நேரோ வே, அந்த இடுக்கமான பாதை வழியாகி இடுக்கமான வழியின் வழியாகி செல்லுவதற்கு ஸ்ட்ரைவ் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யம் உலகத்தில் உள்ள எந்த காரியத்திற்கும் ஒரு விலையுறதை பெறுவதற்கு போராடுகிறான். பரலோக ராஜ்யத்துக்கு போராடுகிறோம் இல்லை, நீங்களோ பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் செய்யுங்கள். பலவந்தம் செய்தால் வழி அதை பற்றி கொள்ள இல்லை. அவ எந்த தடையாக இருந்தாலும் அதை நீங்கள் அகற்றி விட்டு என்ன கிரையும் கொடுத்தாயிலும் அகற்றி விட்டு ஸ்ட்ரைவின் உள்ளே பிரவேசிப்பதற்கு முயற்சி செய்வதை தீவிரப்படுத்துங்கள் என்று சொன்னாரே. அதுபோன்ற ஸ்ட்ரைவிங் இருக்கிறாண்டால் இருப்பதில்லை. மாம்சத்துக்குரிய ஸ்ட்ரைவிங் இருக்கிறதா, அதை அடைந்தே தீர வேண்டும், இச்சித்தே ஆக வேண்டும், பெற்றே வாழ வேண்டும், அதுதான் மகிழ்ச்சி என்று செய்கிறார்களா? ஏன் they do that? அந்த பழத்தை பிடுங்கியே தின்றுவிட வேண்டும் என்று விரும்பி போவதற்கு விட்டுவிடுகிறான். ஏன் தாராளமாய் அவன் முன்னால் நின்று அவர்களை பாய்ச்சல் பண்ணி அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறான். அன்றும் ஏதேன் தோட்டத்திலே அந்த கனிக்கு அவர் தடை போட்டு அவர் வெளியடைக்கவில்லை, பூமியிலேயும் அவர் தடை போட்டு வெளி வைக்கவில்லை. சுயாதீனம், அவர்களுக்கு சுயாதீனம். தேவன் தனக்கு விரும்புகிறதெல்லாம் என்னுடைய மகன் எனக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்பதுதான். நான் ஒரு நாள் தியானித்ததை போல் அவர் என்னவென்று வாசித்தோம், அந்த எபேசில் ஒரு வாசித்தோம் அல்லவா, அக்செப்டட் இன் த பிலவட். அக்செப்டட் இன் த பிலவட் என்று தமிழிலே இல்லை, பிரியமானவர்களாக இருக்கும்படி என்று எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் அக்செப்டட் இன் த பிலவட் என்றால் யார் அக்செப்டட் ஆவார்கள்? தன்னுடைய குமாரலாக இருக்கக்கூடியவர்களை, அந்த அடாப்ஷன் என்று எடுத்துக்கொண்டவர்களை, அந்த என்னுடைய சுயாதீன புத்திரர்கள் என்று அவர்களை யாரை தத்து எடுத்துக்கொண்டார்களோ, சுவிகாரம் எடுத்துக்கொண்டவர்கள் யாராக இருப்பார் என்று சொன்னால் இயேசுவை போலவே அக்செப்டட் இன் த பிலவட் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்னவென்றால் அவருக்கு பிரியமாய் வாழ்வார்கள் என்ற நிச்சயத்தை இவர்கள் பெற்றிருக்கிறபடினாலே அவர்களை அக்செப்டட் பண்ணி கொண்டார். எஸ், இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய சுவிகார புத்திரன் என்று அவர் அக்செப்டட் பண்ணி கொண்டார். பிரியமானவர்களுக்கு வாழும்படி என்றோ கொஞ்சம் மாறி எழுதியது போல் தோன்றினாலும் அதை செம்மையாக இது நேரடியாக வார்த்தையாக வரவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே தெளிவாக இருக்கிறது. we are accepted in the beloved. கடைசியாக இயேசுவுக்கு உரைத்த அந்த வாக்கு என்னவென்று சொன்னால், இதோ என் நேசகுமாரன், அக்செப்டட், அவரை இது என் நேசகுமாரன் என்று அவருக்கு நேசமாய் பிரியமாய் வாழ்ந்த அவரை ஏற்றுக்கொண்டதை போலவே ஐ மஸ்ட் பி அக்செப்டட். நான் ஏற்கனவே அக்செப்டட் ஆனவன் தான். நான் அவருக்கென்று சுகிகார புத்திரம் அடைந்தவன். அதை நான் அந்த அக்செப்டட் என்ற என்னை அவர் பிரியமானவர்களுக்கு என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரியமானவனாய் வாழ வேண்டுமா? அன்றவர் அந்த ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அந்த இது நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட பிறகும் அடுத்த ஒரு 3 வருடங்கள் வாழ்ந்தாரே.
அதை கடைசி நேரத்தில் தானே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டாரெல்லாம், ஞானஸ்நானம் பெற்றாலும், அபிஷேகம் பெற்றாலும் எல்லாம் சாதாரணமாக இருப்பதை போல் கிறிஸ்துவராக இருந்தபோது ஒருவருக்கு ஒரு சண்டை போடுவது, பொறாமைப்படுவது, இச்சிப்பது, மோகிப்பது, இவர் உலக காரியங்களையே குறித்து மனதை வைத்து பேசிக்கொள்வது, இவருடைய எண்ணங்கள் முழுவதும் திறந்து பார்த்தால் கிறிஸ்து உங்கள் இருதயத்தை ஆளக்கடுவதார் என்று சொன்னால் அவருடைய இருதயத்தில் கிறிஸ்து இருப்பது இல்லை. அவருடைய மனதை ஆளக்கடுவதால் மனதை எப்பொழுதுமே எண்ணத்தையாவது அவர் எண்ணிக்கொண்டே இருப்பது, உலக கவலையை எண்ணிப்பது, அல்லது உலகத்திலே மோகத்தை விரும்புவது, வரப்போய் போகின்ற ஒன்றிற்காக அவர்கள் அதை மகிழ்வது, அல்லது வரப்போகிற ஒன்றிற்காக அவர்கள் கவலைப்படுவது, இதுபோன்ற இவர்கள் can they be accepted in the beloved? என்ன தமிழ் நாம் சொன்னோம், அவருடைய அவருக்கு பிரியமானவர்களுக்கு இயேசு பிரியமானவராக இருந்தது அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை போலவே, இதோ என் நேசகுமாரன், இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொன்னதை போலவே அநேகர் வாழ்கிறாள் என்று எண்ணீரெல்லாம் இல்லை. காரணம் என்னவென்றால் we are in the last days, கடைசி நாட்கள். அந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் என்று வரும்பொழுது ஏராளமான பேர் அப்படி ஒரு முழு இருதயமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நாட்களிலே ஒரு பிரசங்கத்திற்கு 3000 பேர் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்று அப்படி இருக்கிறது என்று எண்ணியெல்லாம் இல்லை. வேறொரு ரூபத்திலே அதை ஜனங்களை கூட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு டான்ஸ், ஆடல், பாடல், ஏதாவது நிகழ்ச்சியினர்கள் நடத்தி கொண்டே போனால் அங்கு கூட்டம் இருக்கிறது. அதை அவன் ஏற்கனவே அந்தி கிறிஸ்து அங்கே வந்து அமர்ந்து விட்டான். தேவாலயத்திலே வந்து உட்பிரவேசித்து அவன் அமர்வதற்கும் அவனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது என்பதை போல் இருக்கிறது. அல்லாமல் இன்று அப்படி எழுச்சி நிறைந்த மக்கள் இருக்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் திஸ் இஸ் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களிலே மனுஷர்கள் அவர்கள் தேவ பிரியர்களாய் இல்லாமல் அவர்கள் சுகபோக பிரியர்களாய் மாறுவார்கள். எஸ், திஸ் இஸ் த டேஞ்சர். கடைசி நாளினுடைய அபாயத்தில் வாழ்கிறோம் என்பது கூட நிறைய விளங்குவதில்லை. அவனே அப்படி இருக்கிறான் நானும் போயினேன் என்று இருப்பதா? அவளையே அப்படி இருக்கிறான் நானும் அவளை போல் மாறலாம் என்று வாழ்வதா? போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் என்னென்னமோ வைத்து மாம்சத்திற்கு சொல்வதற்கென்று என்னதென்று இல்லை. பிசாசும் அவனுடைய தூதர்கள் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனிடத்திலே 2000 பேய் இருந்தது. 2000 பேய் இருந்தது போல் அவர்களை எத்தனையோ பேய்கள் பிடுங்கி தின்று கொண்டு இருக்கிறது. சபையிலே உட்கார்ந்து கொண்டு வாழும் பொழுது அதை அக்செப்டட் இந்த பிலவர், அவருக்கு பிரியமாய் இதுதான் அவர் வாழ்கிறார்களாம். ஆகவே உங்களுடைய எதிரி யாரென்றே நீங்கள் அறியாது பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த இயேசு சம்பாதித்த ஜெயம் உங்களுக்கு எப்படி மேன்மையாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எதிரி யார்? உங்கள் சொந்த மாம்சம்தான் எதிரி. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மாம்சமும் அது ஆசை இச்சைகளையும் உள்ளே தூண்டிவிட்டு அதை பிசாசு அதை இன்ஜெக்ஷன் பண்ணி ஆதாம் ஏவாள் மத்தியிலேயே அதை கொண்டு வந்து வைத்து இன்றும் பகையாகி நடித்தவர் என்று சொல்லுவதெல்லாம் மாம்சம்தான். இயேசு என்ன செய்தார்? பகையாகி நடித்தவராகி பிரிவினையை, பாவம் என்று வருவதுதான் பிரிவினை. தேவனையும் என்னையும் பிரிப்பதெல்லாம் பாவம்தான். பரலோகத்திற்கு போவதற்கும் அங்கே இந்த பூமியிலிருந்து போவதற்குரிய பிரிவினையும் அந்த பாவம்தான். அதை அவர் தன் மாம்சத்திலே ஒழித்தார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று ஒரு தீவிரமான ஒரு நோக்கத்தோடு இயேசு வந்ததை போல் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மாம்சத்தை கொன்றே தீர வேண்டும் என்றது பகையை நீங்கள் கண்டீர்களா? அந்த பகையை பேய் ஒன்றும் அங்கே நின்று நேரடியாக வருவதில்லை. அவன் ஏற்கனவே இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு மனுஷன் பாவமாய் மாறினபடினாலே எல்லோரும் பாவமானார்கள் என்பதை போல்தான். ஒரு மனுஷன் அங்கே ஆதாம் ஏவாள் பாவமானதை போலவே எல்லோரும் பாவமானார்கள். ஒரு மனுஷன் பாவத்தை ஜெயித்ததினாலே அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனும் ஜெயம் பெறுவான். யூ பிலீவ் தேன்? அதை விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. யூ மஸ்ட் ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் அவர் ஜெயித்த ஜெயத்தை போலவே நானும் அடைய வேண்டும் என்று நீங்கள் வாழுவதுதான் மெய்யான ஈஸ்டர் பண்டிகை, மெய்யான உயிர்த்தெழுதல் பண்டிகை என்று சொல்ல வேண்டும். ஆகவே ஏதோ ஒரு பண்டிகை என்று சொல்லிவிட்டு அவர் அதிகாலை எழுந்தார், நாங்களும் அதிகாலையிலே ஒரு ஆராதனை வைத்து கொள்கிறோம் என்று வைத்துவிட்டு போய்விட்டால் அது எல்லாருக்கும் காமனாக போய்விட்டது. அங்கே வருகிற அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதை போல் மாறிவிடுகிறது. பண்டிகை சில சமயங்களிலே உங்களை கட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் என்று அவர் கொலோசையிலே சொல்லுவார். எந்த பண்டிகையும் எந்த நாளும் உங்களை ஏதாவது உங்களை அடக்கி உள்ளே கொண்டு வருவதற்கு விட்டு விடாதீர்கள். எல்லோரும் இந்த பண்டிகையை கொண்டாடி நாங்களும் கொண்டாடிவிட்டோம் என்பதற்காக கிறிஸ்மஸ் அன்று பெரிய கூட்டம் ஒன்று வரும், ஈஸ்டருக்கு ஒரு பெரிய கூட்டம் என்று வரும். பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்றே அவர்களுக்கு பெயர். கொண்டாடிவிட்டால் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு பசுத்தவானு இருப்பான், அவனோடு சேர்ந்து நாங்களும் அக்செப்ட் ஆகிவிட்டோம் என்று கூட்டமாய் நின்று கொண்டு இருக்கிறார்களே, அதுபோன்று மானிடர்களாய் நாம் வாழ்ந்து விடுவது சரிதானா? சும்மாவா நாம்
பண்டிகை என்று நாம் அது போன்ற ஒரு மாயைக்குள் சிக்க வேண்டும். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதை குறித்து நாம் வருந்துகிறோமா அல்லது குற்றப்படுத்துகிறோமா? நோ, அதை நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த மாப், அது ஒரு மாப், அந்த செலிப்ரேஷன், எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் என்று ஒன்றை வரும்பொழுது அங்கே துன்மார்க்கனும் கேடு செய்கிறனும் விபச்சாரக்காரனும் இருளுக்குரிய மாந்தரும் உள்ளே வந்து சேர்ந்து வைத்துக்கொண்டு எல்லோரும் பண்டிகை கொண்டாடி வந்தவுடன் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பும் பொழுது they think it is accepted. கடவுள் நம்ம ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். No, we should be accepted in the beloved. பிரியமானவர்களுக்குள் அவருக்குள் அக்செப்டாய் ஆகும் பொழுது தான் அடுத்த வசனம் நிலையிருக்கும் சுவிகார புத்திரம் பெற்றவர்கள். என் மகனைப் போலவே இவர்களும் ஜெயம் பெறுவார்கள். இவர்களும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? பிலவட். அவர் என்னுடைய சொந்த மகனாயிருந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதோ என் நேசகுமாரன், பிலவட் சன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்வதைப் போலவே அப்படி இருப்பான் என்று எண்ணிதான் என்னை விசுவாசித்து என்னை அவர் புத்திர ஸ்வீகாரத்திற்கு முத்திரையிட்டார். என்ன முத்திரை சொல்லுங்கள்? அக்செப்டட். என்னது? ஒரு கிராண்டட் அல்லது பாஸ் அல்லது அக்செப்டட் என்று சொல்லியதை போல் முத்திரையிட்டார். ஐ ஆம் அக்செப்டட் இன் த பிலவட். என் ஆண்டவர் ஜெயித்ததைப் போலவே நானும் ஜெயம் பெறுவேன் என்று அந்த பாதையில் வந்தவன் தான். அவனும் ஜெயித்து வருகின்ற காலங்களிலே மரணபரியந்தம் உண்மையில்லவனாக இருக்கிற அந்த காலத்தில் தான் அவனுக்கு புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஒரு பத்திரம் கிடைக்கும். அது என்ன பத்திரம்? அக்செப்டட் இன் த பிலவட். ஸ்வீகாரம் கொண்டவன். ஒரே ஒரு குமாரன் தான். இப்பொழுது அந்த குமாரன் மூலமாய் இப்பொழுது ஜெயம் வந்தபடினால் ஒரு மனிதனாலே எல்லோருக்கும் நீதியாவதற்குரிய வழி கிடைத்ததினாலே அநேகரை அவர் தனக்கு புத்திர ஸ்வீகாரம் என்று அக்செப்ட் பண்ணி கொண்டார். அது அக்செப்டன் லைக் தான். அப்படித்தான் நீங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறீர்களா? ஐ எம் அக்செப்டட் இன் த பிலவட். நோ, ஒரு பாவம் செய்வது அதை எப்படி நான் செய்ய முடியும்? ஐ ஆம் எ சன். அதுவும் இயேசு மூலமாக இயேசு விரும்பி அளித்த, இதோ பிதாவே என்னைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும். நான் உண்மையிலே இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டாரே பாருங்கள். அது ஏற்கனவே தரிசனமாய் 1,44,000 பேர் சியோன் மலையிலே ஒரு பக்கத்திலே வாசமாகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதில் நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா? அதில் நான் இருந்திருக்க வேண்டாமா? அதில் நிலைத்திருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஐ should live a beloved life like Jesus. இயேசுவை போலவே என்ன வாழ்க்கையை வாழ வேண்டும்? சொல்லுங்கள். பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன பிரியம்? இதோ அடுத்தது என் நேச குமாரன், இவரில் அல்லது இவளில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை இவனும் வாழ்வான் என்று இயேசு சொன்னார். அவர்களை பார்த்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணார். பிதாவே, நான் உலகத்தான் அல்ல, நன்றாய் பாருங்கள், இவர்களும் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தால் பயக்கப்படுகிறேன், இவர்களும் உலகத்தால் பயக்கப்படுகிறார்கள், பயந்து ஓடிவிடவில்லை. பிதாவே, நான் உம்முடையவன், அதுபோல இவர்களும் நம்முடையவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த அக்செப்டடை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை சேர்த்து வைத்திருக்கிறார், ரெக்கமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். கேன் ஐ ஃபெயில் மை ஃபாதர்? என்னுடைய பிதாவை நான் தோற்கடிக்க பண்ணலாமா? அவர் நான் வஞ்சனை புரியலாமா? ஒரு காலத்திலே அக்செப்டட் என்று வந்த அந்த 12 சீசர்களிலே யூதாஸ் காரியத்தை அவன் வஞ்சனை புரிந்த பொழுது அவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ பிறவாதிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. நான் தெரிந்து கொண்டவனாய் உன்னை நான் என் மகனை போல், இவர்களெல்லாம் என்னுடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள் என்று எல்லோரும் நம்முடையவர்கள் என்று சொன்ன அந்த பகுதியிலே தானே நீ இருந்தாய். நீ வந்துவிட்டு பின்பு ஏனப்பா இப்படி நீ போனாய்? இப்படி போவதை குறித்து நான் வருந்துகிறேன். நீ பிறவாதிருந்தால் கூட நலமாக இருக்கும். ஒரு பாவையை இப்போ பிறப்பதற்கு முன்பாயிருந்தால் உனக்கு ஒன்றும் அது நியாய தீர்ப்பு என்று வருவதில்லை. ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் என்று வந்துவிட்டதே. நீ பிறந்ததால் தானே இப்பொழுது கேடு உண்டாகிவிட்டது. அதுவும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுடைய மனசாட்சியின்படி கூட அவன் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். அல்லது நியாயப்பிரமாணம் இல்லாதபடி ஒருவன் பிறந்திருந்தால் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த மனசாட்சியை அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி அவனை நியாயம் தீர்ப்பார். ஆனால் புதிய உடன்படிக்கையின் சாசனத்தை கொண்டு வந்த என்னிடத்திலே வந்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீ இவ்விதம் அவருடைய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்ட பிறகு
நீ இப்படி செய்தது தவறல்லவா, இவ்வாறு நீ செய்தது நிமித்தம் நீ பிறவாதிருந்தால் கூட நலம் என்று அவர் சொன்னார். ஆகவே they don't know the seriousness. இதெல்லாம் படிக்கும்பொழுது இது தங்களுக்கு எழுதப்பட்ட எச்சரிக்கை வார்த்தை என்று அனைவர் பார்ப்பதில்லை. யாரோ எவனுக்கோ அவனுக்கு எழுதப்பட்டது என்று உதறி தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள். பட் தே லீவ். அவர் என்ன வாழ்க்கையை வாழ்கிறார்கள்? யூதாஸ் காரியத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐ should be accepted in the beloved. அவர் பிதாவானவர் எனக்கு ஒரு சீல் வைத்தார், அக்செப்டட். எதை வைத்தால் அவர் குமாரன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார், இவனும் உம்முடையவன் தான், இவனும் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் தான். பிதாவே, இவனுக்கு நான் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், வார்த்தையை நன்றாய் தியானிப்பான், உடைய வார்த்தையின்படி நடப்பான், உடைய மகிமையும் கொஞ்சம் அவர் அறிந்திருக்கிறார்கள், அதை அவர் கண்டிருக்கிறார்கள். உடைய மகிமையும் முழுமையாக பெறுவதற்கு அவள் தீவிரமாய் முன்னேறி வருவார்கள். நீ தந்த ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், நீர் எனக்கு அப்பாவாக இருக்கிறதை போலவே உண்மை நான் உடைய நாமத்தை வெளிப்படுத்தி, இதோ எனக்கு அப்பா உங்களுடைய அப்பா, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்வதற்குரிய உரிமையை நான் கொடுத்திருக்கிறேன். எல்லாம் கொடுத்து இவர்களை எக்யூப் பண்ணி ஜீவகாலமெல்லாம் இவர் உமக்காகவே பிரியமானவனாய் நான் உமக்கு வாழ்ந்ததே போலவே வாழ்வார்கள் என்ற பகுதி வைத்துத்தான் ஐ காட் த சீல் அக்செப்டட். ஆகவே எங்காவது ஒரு நாள் ஒரு பாவம், ஒரு மோகம், ஒரு கோபம், ஒரு ஆத்திரங்கள், ஒரு ஏதோ ஒரு அன்பற்ற தன்மை, போட்டி, பொறாமை, என்னத்தையோ ஒன்று என்ற இந்த உலகத்தில் ஏகப்பட்ட அந்த ஒரு மனுஷனுக்குள் 2000 பண்ணி 2000 அந்த பிசாசு இருந்ததை போலவே அப்படி இருக்கிற காலத்தில் அவன் பிசாசன் பெரும் வெள்ளமாய் வந்து அவன் தாக்குகின்ற அந்த நேரத்தில் பாதாளத்தில் வாசலை கூட சில சமயங்களிலே இந்த யோபுக்கு திறந்து விட்டதை போல் அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திரண்டு வந்து விழுந்தாலுமே கூட இவர்கள் மாறமாட்டார்கள். இவர்கள் மரணமே வந்தாலும் ஜீவனே ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவாய்ந்தாலும் தெய்வ அன்பை விட்டு பிரிக்காது வாழ்வார்கள் என்ற ஒரு முத்திரையை பெற்றவர்கள் நாம். ஐ காட் இட், நான் பெற்றிருக்கிறேன். எல்லோரும் ஈஸ்டரை கொண்டாடினேன் என்று வைத்துக் கொள்ளுமே, அது செம்மையாக கொண்டாடுவர்களாக இருந்தால் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி நமக்கு என்ன வார்த்தை வர வேண்டும்? அல்லேலூயா என்று சொல்லணும். சொல்லுங்கள். பார்த்தீங்களா, வார்த்தையில் அவ்வளோ ஒரு கம்பீரம் இருப்பதில்லை. அல்லேலூயா. எஸ், நாம் ஈஸ்டர் பண்டிகை அவர்கள் வார்த்தையின்படியே சொல்லுவோமே. ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்வது அவர் உயிர் தெழுந்த பொழுது கிழக்கே தான் அவர் உயிர் தெழுந்தார். கிழக்கே அவர் எப்படி ஒரு உயிர் தெழுந்தார்? அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்தார். எங்கே விடிவெள்ளி தோன்றும்? அங்கே இருட்டிலே தான் அந்த அதிகாலை நேரம் வருகின்ற அந்த இருட்டு, அந்த கலங்கி போயிருக்கிற நேரத்தில் தான் தோன்றும். இதை காண்பிக்கும் த சன், அந்த சூரியன் விரைவில் வரப்போகிறது என்பதை காண்பிக்கிற விடிவெளி நட்சத்திரமாய் தோன்றி அந்த அதிகாலை நேரத்தில் அவர் உயிர் தெழுந்து அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதையே பாருங்கள். அதை கொண்டாடுகின்ற அந்த ஈஸ்டர் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் எப்போதும் அந்த விடுவெளி நட்சத்திரத்தை வைத்திருந்தவர்களாய் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அப்படியா நாம் நம்பிக்கை நட்சத்திரத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திற்காக போய் அழுகிறார்கள் என்று இந்த 1 அதிகாரத்திலே அவர் சொல்லுவாரே, அந்த 19 அந்த வசனத்திலே அவர் வாசிக்கும் பொழுது 1 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அந்த 32 வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, நான் எத்தனையோ போராட்டம் எனக்கு வந்தது, மனுஷர் விளக்கத்துப்படி அப்படி சொல்லிக்கொண்டேன், எத்தனை மனுஷர்கள் சிங்கத்தை போல் அல்லது மிருகத்தை போல் எனக்கு வந்த போராட்டத்தை எல்லாம் நான் துஷ்ட மிருகங்களைப் போல் வந்த மக்களையெல்லாம் நான் அதெல்லாம் துஷ்டத்தில் அகப்பட்டு கொள்ளாமல் அதை நான் அதுக்காக நான் வாழாமல் அப்படி போல் நான் வாழ்வேன் என்று சொன்னார். அவர்களைப் போல நானும் வாழ்வேன் என்று சொன்னார். எனக்கு பிரயோஜனம் என்ன சொல்வதை பாருங்கள். மரித்தோர் உயிர் தெழுந்திருக்காவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. எல்லாம் அவர்களுக்கு இந்த மிருகத்தை போல் நான் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், எல்லாம் என்னப்பா ஒரு வயிற்று, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே என்று சொல்வான். இயேசு அந்த பிலிப்பியரிலே அந்த பவுல் சொல்லும் பொழுது அவர்களுக்கு வயிறே தேவன். அவர்கள் அந்த வயிற்றுக்குரிய மோகத்தை, அந்த இச்சையை, அந்த தாகத்தை, அந்த பசியை எப்படியாயிலும் புசித்து தீர்த்து விட வேண்டும் என்று இருக்கிற அந்த வயிறு இருக்கிறதே, அதற்காக வாழ்கிறார்கள். நமக்கோ ஆண்டவர் சொன்னதை போல் மனுஷன் அவன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனை வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? அவன் யார்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்கிற சவால் ஒன்று வருது பாருங்கள். எங்கே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஒரு சவாலை வைத்தால் அவனுக்கு இணங்கி நாம் செல்வதா? அவனுக்கு இணங்கி நான்
தரையிலே விழுந்து என்னை பெரியவனாய் காட்ட நான் முயற்சிப்பதா, அவருக்கு நான் இணங்கி என்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு எதையாவது குறுக்கு வழியிலே ஒரு கல்லை புசித்து சாப்பிடுவதை போல் என்னுடைய மோகத்தை நிறைத்து கொள்கின்ற கேடுகட்ட எத்தனை வேசி மார்க்கத்தால் இருக்கிறார்கள், எத்தனை விபச்சார சந்ததியாக இருக்கிறார்கள். தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு ஒரு கல்லை, திருமணம் என்று சொல்வது கல்லல்ல, தேவன் ஏற்படுத்தின அது கனமுள்ள ஒரு விவாக மஞ்சம் அது அல்ல. இவர்களை கல்லை அப்பமாய் புசித்து தின்று தீர்த்து விட்டு ஒன்றும் வாயை துடைத்து விட்டு ஒன்றுமே செய்யவில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம். எல்லா மிருகங்களுக்கும் அதுதான் இருக்கிறது. அது புசிக்கிறது, அதற்கு முகம் இருக்கிறது, அதற்கும் பிள்ளைகள் இருக்கிறது, பின்பு செத்து போயிடுது. இப்படி இருப்பதற்கு காரணம் அவைகளுக்கு உயிர்த்தெழுதல் என்ற அறிவு இருப்பதில்லை. we are the sons of God, தேவனுடைய குமாரர்கள். ஆகவே விக்டரி என்று சொல்லியிருந்தது அந்த பகுதி, வாழ்வினுடைய ஜெயம் என்பதெல்லாம் மரணம். அந்த தொடர்ச்சியாக அவர் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தோர் நாம். அவர் மரணத்தை ஜெயித்தார். நாமும் என்ன செய்கிறோம்? ஜெயம் பெறுகிறோம். மரணம் எதன் மூலம் வந்தது? மரணம் பாவத்தின் கூர். பாவத்தின் கூர் என்று சொன்னால் மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லும் பொழுது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லும் பொழுது அந்த கூர், மரணத்தின் கூர் பாவம். கொஞ்சம் ஒரு ஆங்கிலத்தில் ஸ்டிங் ஆஃப் சின் இஸ் டெத் என்று இருக்கிறது. ஸ்டிங் என்று சொன்னால் ஒரு நல்ல பாம்புக்கு ஒரு சின்ன கொடுக்க இருந்து அது தொட்டு விட்டாலே உடனே அது இன்ஜெக்ஷன் ஆகி உடனே புது என்று வாயில் நுரைய தள்ளி செத்து போய் விடுகிறான் பாருங்கள். அதுபோல் பாவத்தை கண்டிருக்க வேண்டும். அந்த சிறிய ஒரு கூரை அவர் சிறிய இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் என்று ஆரம்பத்திலே ஒரு சின்ன கூரை அங்கே இருக்கிற என்று பார் என்று சொன்னாலும் அதற்கென்ன எனக்கு என்று அவன் வாழ்கிறான். அவன் அதை மறுப்பதற்கோ அதை ஜெயித்து வாழ்வதற்கோ இயேசுவை போல் அவன் வரவில்லை. கவனம், நான் அப்படித்தான் அந்த மரணத்தின் கூரை நான் ஜெயித்தேன். அந்த உள்ளே தோன்றுகின்ற அந்த இச்சை உள்ளே இருதயத்திலே வந்து விசாரம் செய்வதை நான் நசுக்கினபடினாலே அது எனக்கு மரணத்தை தர முடியவில்லை. அது வந்தது. அந்த சோதனை உண்டானது. அதற்கு மறுத்து அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகித்தார் என்றால் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அதுபோன்ற பாவத்தை அவர்கள் ஜெயிக்கும் பொழுது இயேசு எங்கே சாத்தானை ஜெயித்தார்? அவரை பெரிய கத்தையை உருகி கொண்டு வந்தார், ஜெயித்தார். தூதர்களுக்கு கூட பெரிய பெரிய பட்டயம் என்று இருந்திருக்கிறது. உருகின பட்டயம் கொண்டு தூதன் என்று எழுதியிருக்கிறான். பட்டயத்தை உயர்த்தின பொழுது ஒரு தூதன் 24,000 அங்கே பேர்களுக்கு அங்கே நிந்தை வருவதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டான். அதுபோல் ஒரு பட்டயத்தை வைத்து அவர் வந்ததெல்லாம் கூரை அந்த ஒட்டிக்க வந்தார். மரணத்தின் கூரை ஒட்டித்து முறித்து ஜெயத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்தார்? நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து சர்வலோக தெய்வம் என்னை ரட்சிப்பதற்காக அவர் வந்து அந்த பாவத்தின் கூரை ஒட்டித்து தனக்குள் மாம்சத்தை கண்டு பகையாயிருந்த நடுச்சுவரை தன் மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் சிலுவை நாளை ஒன்றாக்கினார் என்று சொல்லுகின்ற மாபெரும் ஜெயத்தை கொடுத்தாரே, அது விளங்கவில்லை. அதை எண்ணி நீங்கள் வாழவில்லை. அப்படி ஒரு ஜீவனை அடைகின்ற ஒரு சபையில் அல்லவோ இருக்கிறோம் என்று ஒரு எண்ணம் வர வேண்டியதில்லை. எத்தனை தான் அவர்கள் கேட்டறிந்தாலும் தாம் வாழுகின்ற ஒரு சபையை குறித்து கூட அவர்களுக்கு விளங்குவதில்லை. ஜீவன் தரக்கூடிய சபை, ஜீவனுக்கு வழிகாட்டுகிற சபை. நாம் இங்கே ஜீவன் உண்டவர்களாய்த்தான் வாழ முடியும். ஜீவனிலோ தேசம் இங்கே இருக்கிறது. இங்கே மரண வாசனையோடு நம்ம வந்துவிட்டால் நமக்கு இங்கே சுகமாய் வாழ இயலாது என்று கூட அவர்கள் அறிவதில்லை. அவர்கள் கர்த்தரை ஆனந்தித்து பாடுவதில்லை, ஆனந்தித்து உற்சாகமாய் ஜெபம் செய்வதில்லை, ஆனந்தித்து ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் என்பது கூட அவர்களுக்கு இருப்பதில்லை. சீயோன் மலையிலே அங்கே அவரோடு நின்ற 144,000 பேர் புதிய பாடலை பாடினாலும் என்று இருக்கிற அந்த கம்பீரம் அவர்களுக்கு இருப்பதில்லை. ஏனென்றால் எங்கேயோ அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு வாழ்க்கையிலே மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று அந்த பாவத்தை அவர்கள் எங்கேயோ ஒழித்து வைத்து வாழுகின்றார்கள். ஆகவே இது போன்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்வது, he won the whole world, முழு உலகத்தையும் ஜெயித்தவர் அவர். இந்த பாவத்தின் கூரை அவர் முறித்தவர். பாதாளம் வந்து அவரை சோதித்தாலும் கூட தனி மனிதனாய் நின்று அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். பாதாளத்தை அவர் ஜெயித்து அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரும் என்னை போல்தான் சோதிக்கப்பட்டார். நூதனமான விதத்தில் சோதிக்கப்படவில்லை, சாதாரணமாய் சோதிக்கப்படவில்லை. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
என் சோதனை அவருக்கு கிடைத்திருக்காது. ஒரு ஆட்டோவில் போட்டிருக்கிறான், தெய்வம் அவர் ஆட்டோ ஓட்டுகிறவனாய் பிறக்க வேண்டும், என்னைப் போலவே அவர் பாடுபட்டு பார்த்துருக்க வேண்டும், அப்பொழுது அவருக்கு தெரியும் என்று ஒரு ஆட்டோவிலே எழுதி வைத்திருக்கிறான். அந்த மனுஷன் அறியான். அவர் தச்சனாய்த்தான் வந்தார். ஆட்டோ ஓட்டினாய் வருவதற்கோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பகுதியிலும் வந்தது போலவோ இல்லாவிட்டாலும் he came with the same flesh. இதே மாம்சத்தை உடையவராய்த்தான் வந்தார். அன்று பழமாக இருக்கலாம், இன்று வேறொன்றாக இருக்கலாம். அன்று அவருக்கு தச்சனாக இருந்து வரக்கூடிய சோதனையாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு மேனேஜராக வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம். பட் த சேம் வே எல்லா விதத்திலையும் மனுஷன் நேரடின்ற சோதனை முழுவதையும் ஒரே நபர் ஜெயித்தார். நமக்கு அப்படி இல்லை. அவருடைய பாடுகளிலே பங்கு வைத்து நாம் அடைகிறோம். அவர்களுக்கு உரிய பாடுகள் என்று இருக்கிறது, அதில் தான் ஓடுகிறோம். இல்லாமல் இயேசுவை போலவே அவ்வளவு எல்லாம் லோகத்துடைய பாவத்தை சுமந்தாரிட்டு அவருக்கு இருக்கிறது. அதுபோல் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளும் ஒரு தச்சனாய் வந்து ஏற்பட்டு விட்டது. ஒரு மேனேஜருக்கு வருகிற சோதனை, ஒரு டாக்டருக்கு வருகிற சோதனை, ஒரு தொழிலாளிக்கு வரக்கூடிய சோதனை, ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருப்பவனுக்கு சோதனை, ஒரு குடிசையில் வாழ்வனுக்கு சோதனை, அங்கே மாளிகையில் தங்குகிறதுக்கு வரைய சோதனை என்றெல்லாம் பிரித்து எல்லா சோதனையும் அவருக்கு ஏற்பட்டதுக்கு ஒரே காரணம் த சேம் ஃப்ளஷ், ஒரே மாம்சம் என்று இருக்கிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு மாம்சமாகிய திரையை தோறிட்டதை கிழித்து பிதாவின் சமூகத்திற்குள் பிரவேசித்து வழியை உண்டாக்கி வைத்ததெல்லாம் இப்பொழுது நமக்கோ அவருடைய பாடுகளிலே பங்கு பெறும்படி அவரை எழுதுவார். கொலோசையிலே எழுதுவார். என்னவென்று எழுதுவார்? நானோ அவருடைய பாடுகளிலே பங்கு பெற வேண்டும், கொஞ்சம் பங்கு பெற வேண்டும், பாடுகளை முழுவதும் என்று எழுதவில்லையே. அவனவனுக்கு உரித்த உங்களுக்கு உரித்த சோதனை தான் சகோதர சகோதரிகளே. அவர் தச்சனாய் இருந்த பொழுது அந்த ஊரில் நாசரேத்து ஊரில் இருந்த பொழுது அவருக்கு இருந்த சோதனையிலேயே முழுவதும் சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்று விட்டார். நீங்கள் இருக்கும் இடம் எந்த இடமாயிருந்தாலும், என்ன வாழ்க்கை தரமாயிருந்தாலும் அதில் ஒன்றும் காரியமில்லை. அதையெல்லாம் உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் தான் அதிலேயே நசிந்து புசிந்து செத்து போய்விடுவார். புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு மறிப்போம் என்று செத்து மண்ணோடு மண்ணாய் அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் இருக்கும் இடத்திலிருந்தே சாத்தானை ஜெயித்தார் பாருங்கள். அவர் ஒன்றும் ஆசியா பெரிய கண்டத்திற்கும் வரவில்லை. அந்த ஆசிய கண்டத்திலே இருக்கக்கூடிய கடைசி ஒரு சிறிய ஒரு இடத்திலே, அந்த இஸ்ரேல் தேசத்திலே, அதுவும் ஒரு நாசரேத் என்ற ஒரு சிறிய பட்டணத்திலே, அதுவும் பட்டணம் ஒரு ஊரிலே, அந்த நாசரேத் ஒரு மோசமான ஊர் என்று கூட பெயர். அங்கேயும் ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அவர், ஆச்சரியம் என்னவென்றால் he came in my flesh, என்னை போலவே மாம்சத்திலே வெளிப்பட்டார். யூ கேன் நாட் மேக் எக்ஸ்கியூஸ் வித் காட். தேவனிடத்திலே போய் நீர் தேவகுமாரன் ஜெயித்திருப்பீர், நான் அல்ல என்று சொல்ல இயலாது. மனுஷனை தெய்வமாய் இருந்த நான் தேவனுக்கு சமமாக இருந்ததெல்லாம் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் விட்டு எம்டியாய் என்னை வெறுமையாக்கி வந்து இந்த ஒன் போலவே மாம்சத்தை தரித்து நன்மை ஏதும் இல்லாத மாம்சத்தை பெற்றவனாய் வந்து சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் நான் ஜெயித்து ஒரு வழியை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அந்த வழி கொஞ்சம் இடுக்கமான வழி, ஆனால் அதில் ஜீவன் உண்டு, அழியாமை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. பிறந்தோம் புசித்தோம் செத்தோம் என்று போல் இல்லாமல் ஒரு உயிருள்ள ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறார். நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையை தருகிறார் என்று அவர் கூறும்பொழுது ஒரு கம்பீரமான அவருக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன் என்ற பெயர். தமிழில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது தான் அந்த ஒரிஜினல் அதிபதி என்றால் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அதிபதி இருக்கிறார்கள், உலகத்தில் பணக்காரனுக்கும் அதிபதி என்ற பெயர். கேப்டன் என்று சொல்வது இட் பிலாங்ஸ் டு த மிலிட்ரிக்கு உரியது, இராணுவத்திற்கு உரியது. ஜெயம் பெற வேண்டிய முன்னால் செல்கின்ற ஒரு கேப்டன் இருக்கிறான், அவனுக்கு உரியது. அவர் தனி மனித கேப்டனாய், ஒரே ஒரு கேப்டனாய் முன் சென்று ரட்சிப்பின் அதிபதியாகி அவர் பட்ட பாடுகளினாலே கனத்தையும் மகிமையும் முடிச்சு விட்டதற்கு காரணம் அநேகரை இதே போன்ற பாதையில் நடத்த வேண்டும் என்பதற்குத்தான். ஜெயம் பெற்றார், அதுபோல் நானும் ஜெயம் பெறுவேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்குத்தான் இந்த ஃபாதருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இவன் நம்மை போலவே உமக்கு பிரியமாய் வாழ்வான் என்று சொல்ல அவரும் அதை ஏற்றுக்கொண்டு புத்திர சுவிகாரத்தை தந்து இவனும் என் மகன்தான் என்று ஏற்றுக்கொண்டு அக்செப்டட் என்று ஒரு சீல் குத்தப்பட்டு சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறீர்களா? டு யூ ஹேவ் தட் சர்டிஃபிகேட்? அது போன்றவர்கள் தான் they will walk in behind Jesus. தன்னையே பார்த்து கொண்டு தன் சுயத்தையே பார்த்து கொண்டு இச்சைகளுக்கும் இந்த லோகத்திற்குமே வாழ்கிறது வாழ்க்கையா?
அவர்கள் இம்மைக்காக வாழ்கிறதை போல் வாழ்கிறார்கள். நாம் மறுமைக்கு உரியவர்கள், நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள், சாவாமை கொண்டவர்கள், அவரோடு ஆளுகை செய்யக்கூடியவர்கள். இப்படி இல்லாமல் மரித்தோம், அவர்கள் புசித்தோம், குடித்தோம், சாவோம் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை. சாவதற்கு முன்னால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் சொன்னான் என்னிடத்தில். மனுஷனை, நான் சொன்னேன் அவரிடம், மனுஷனை, நான் சாவை பார்த்து நான் வாழவில்லை, ஜீவனை பார்த்து நான் வாழுகிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீ சொல்லிடுறது போல் அழிந்து போவதற்கு முன்னால் என்று சொல்லி நான் அழியாமை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கைக்கு போய் சாவதற்கு முன்பாக இதை பெற்றுவிட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அஞ்ஞானியை பாரும். நீ சொல்கிறதை விட அவன் அதிகம் பெற்றிருக்கிறான். அதோ பாரும், அந்த பெண்ணை பாரும், இந்த சகோதரனை பாரும், இந்த மனுஷனை பாரும், இந்த பிரபுவை பாரும், இந்த அதிபதியை, மந்திரியை பாரும். எல்லோரும் இந்த அழிந்து போகிற இந்த வாழ்க்கையை வைத்து தானே வாழ்கிறார்கள். அதுக்கு என்ன பிரயோஜனம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நீங்கள் சொல்வது சரிதானா என்று நான் ஒரு மனுஷனிடத்திலே நான் கேட்டேன். நான் சில சமயங்களிலே எங்கேயாவது ஒரு உயிருள்ள ஒரு பகுதியை, கிறிஸ்துவுக்குரிய ஒரு பகுதியை தொட்டு விட்டால் என்றால் ஐ வில் பிகம் விளாசமிகம் பூத்து குலுங்கி என் ஆண்டவருக்கு மகிமையை சேர்த்து அவன் சொன்ன இழுக்கள் எல்லாம் குப்பையிலே போய் தூக்கி எறிய வேண்டும் என்று தூக்கி எறியும் அளவுக்கு நான் பேசிவிட்டு வந்து விடுவேன் எப்பயாவது ஒரு நாள். அதுபோன்று சில சமயங்களிலே நான் அந்த ஆத்திரத்தோடும் அந்த மிகுந்த ஒரு பரவசத்தோடும் துரோயிடவேதை நான் தூக்கி எறிவது உண்டு. அப்படி நான் அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இதுபோன்ற இவர்களை குறித்து புசிப்போம், குடிப்போம், செத்து போவோம் என்று எண்ணுகின்ற இவர்களை குறித்து மோசம் போகாதிருங்கள், உங்கள் மோசம் போய்விடாதீர்கள். ஆகாத சம்பாசனையின் நல்லொழுக்கங்களே கெடுக்கும் என்று சொல்வது ஈவில் கம்யூனிகேஷன் என்று சொல்வதெல்லாம் இந்த பிசாசு அன்றை கொடுத்த அந்த ஈவில் கம்யூனிகேஷன் இட் இஸ் பாசிங் ஆன். சாவும் என்ன பெரிய இது புசித்த நாட்களே சாவும் என்று அவர் சொன்னார். அதெல்லாம் இல்லை, சாகவே மாட்டாய் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அவன் கண்களை மூடி வைத்துவிட்டு மரணத்தை கொண்டு வந்து வைத்தானே பாவத்தின் மூலமாய். அதை ஜெயிக்க வந்த அந்த ஆண்டவருக்கு பதிலாக மோசம் போவதெல்லாம் ஈவில் கம்யூனிகேஷன். தன்னுடைய மண்ணுக்காக வழியர்களோடு நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து விட்டால் இருளுக்கும் ஒளிக்கும் அங்கே சம்மந்தம் இல்லை. அங்கே நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் இல்லை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அங்கே பொருத்தம் இல்லை. அப்படின்னு வாழ்ந்து விட்டேன் என்று அவன் காதலி ஓதுவான். அவர்கள் மூலமாக வந்து ஓதுவான். யோபுடைய மனைவி ஓதியதை போல் என்னையா இதெல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு, என்ன ஆண்டவர் அவரை போய் வணங்கி கொண்டிருக்கிறாய், நீர் எதை அவரை போற்றினாயோ அதே வாயினாலே சபித்து விட்டு சாகும் என்று சொல்வதை போல் கம்யூனிகேஷன் இந்த ஈவில் அந்த பெண்ணிடத்திலிருந்து மனைவியிடத்திலிருந்து கம்யூனிகேஷன் பண்ணினதை போல் த கம்யூனிகேஷன் ஆஃப் த வேர்ல்டு அந்த உலகத்தினுடைய பார்க்க இருக்கிறார்கள். அவர்கள் சுற்றி உள்ளவர்களெல்லாம் உலக செழிப்பிலே வாழ்வதைக் கண்டு ஆஹா இவர்களெல்லாம் இப்படி வாழ்கிறார்களே, நாம் இப்படி வாழ வேண்டாமா, கிறிஸ்தவம் என்று சீசன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை மேன்மையை வைத்துக்கொண்டு உலகத்தை வெறுத்தோம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு அதை அனுபவிக்க முடியவில்லையே, இதை அனுபவிக்க முடியல என்று சொல்வதெல்லாம் ஹீட் த கம்யூனிகேஷன். அதையெல்லாம் கேட்டார்கள். அதுபோல் ஏவாள் கேட்டதே போல் கேட்டு மோசம் போனார்கள். மண்ணுக்காய் வாழ்ந்து மரணத்தை அடைந்தார்கள். அவர்கள் பூமிக்குரிய அங்கே மறித்து விடக்கூடாது என்பதற்காகவே பூமியில் அனுப்பியவர் வாழ வைத்து அவர்கள் அங்கே மறித்தார்கள். அங்கே அவர்கள் பெற்றெடுத்த ஜனங்கள் முழுவதுமே அவர்களைப் போலவே தான் பிள்ளைகள் உருவானார்கள். அவன் ஆதி முதற்கொண்டு அவன் வஞ்சனை செய்தவன் கொலைபாதகனாக இருந்து அவன் செய்ததைப் போலவே இங்கே காயின் வந்து ஆவேலை போய் கொல்லும்படி அவனுடைய விதையை அவன் விதைத்து விட்டான், தீமையை அவன் விதைத்தான். எனவே ஜெயம் என்று சொல்வதை மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கைக்குரிய பொருள் என்று சொல்வதெல்லாம் ஐ ஓவர் கம் த டெத். மரணம் என்பதுதான். மரணம் என்பது கடைசி எதிரி. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யங்களை பிடித்தாலும் அது அல்ல ஜெயம். மரணத்தை ஜெயித்திருக்க வேண்டும். ஐ ஓவர் கம், அதை மரணத்தை ஜெயித்திருக்கிறீர்களா? அதுபோன்று உயிர்த்தெழுதலை குறித்து அவர் என்னவென்று சொல்வார், ஞானஸ்நானம் நீங்கள் மரித்த நேரத்திலே உலகத்திற்கு நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு மரித்தேன் என்று நீங்கள் சொன்ன பிறகு என்ன என்று அதை அவர் சொல்லுவார், ஞானஸ்நானம் எடுத்தீர் அல்லவோ, எதற்காக அந்த ஞானஸ்நானம்? அந்த ஞானஸ்நானம் மரணம் என்பது தானே. இந்த உலகத்திற்கு நான் மரித்து உயிர்த்தெழுதலை அடைகிறேன் என்பது தானே. நீங்கள் புதிதான ஜீவனை நீங்கள் பெற்றுத்தான் வாழ்ந்தீர்களா? மரணத்திற்கு பதில் ஜீவனை தருகிறாரே, அந்த ஜீவன் உங்களுக்குள் வாழ்ந்துதான் என்று அவர் இதே அதிகாரத்திலே அவர் கேட்பார். எங்கே நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த 29ஆம் வசனத்திலே
அவர் சொல்ல 1 Corinthians 15:29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் மரித்தவர்களுக்காக என்று சொல்வது நான் தான் மரித்தேன், எனக்காகத்தான், மரித்தவனுக்காக நானே தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆகவே மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழாவிட்டால் அப்படியே முங்கி கிடக்க தான் வேண்டியிருக்கும். அப்படியே முங்கி வைத்து கொண்டே இருக்க வேண்டிய அவன் என்று செத்து அப்படியே உள்ளே போட்டு விட்டு வருவதற்கு அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். எப்படி அவன் சொல்கிறார்? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? கீழே 30 அந்த என்ன வசனத்தை சொல்கிறார்? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், 29 வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், அவனை மூக்கி உடனே அவன் எழுந்திருக்காவிட்டால், வாட் இட் மீன்ஸ் ஞானஸ்நானம்? செத்த ஒரு அடக்கத்தை என்ன ஸ்நானம் என்று சொல்? கங்கை நதியில் செத்தவனை கொண்டு போய் தூக்கி போடுவதை போல் அவ்வளோதான். அவனை அங்கேயே பிணமாயும் மிதந்து கொண்டு இருக்குமே. அதற்காக நான் சபை கூடி வந்து எல்லோருக்கும் முன்பாக அறிக்கை செய்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் மரிக்கிறேன், இப்பொழுது எழுந்து வருகிறேன். முக்கியவனை எழுப்பு விடுவதல்லவா ஞானஸ்நானம்? நீ எழுந்தீர்களா? நீங்கள் எழுந்து புதிதான ஜீவனோடு வாழுகின்றீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மரித்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்வதெல்லாம் பொய்யல்லவா? நீங்கள் எழுந்தேன் என்று சொன்னால் அந்த புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பேப்டிசம். அந்த ஞானஸ்நானத்திலேயே அந்த உயிர்த்தெழுதலை சேர்த்து வைத்தாரே, அவரோடு மரித்தால் அவரோடு பிழைப்போம் என்ற ஒரு பகுதி. பிழைத்து வாழ்ந்திருக்க வேண்டும். எதை பிழைத்து வாழ்ந்திருக்க வேண்டும்? மரணம். மூழ்கடித்து விட்டேன், மரணத்தை ஜெயித்தேன், அதை முங்கிவிட்டது, இனி நான் அந்த வாழ்க்கைக்குள் போக மாட்டேன் என்று சொல்லுவதல்லவா அற்புதம். இதை பவுல் எப்படி ஒரு மேன்மை என்று அவர் சொல்லுவார். அதுக்கு கீழே அடுத்த வசனத்திலே, நான் 31 வசனத்திலே, அனுதினமும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஐ டை டெய்லி. தட் மீன்ஸ் எவ்ரி டே அந்த அவரோடு மரித்து பிழைத்து வாழ்கின்ற ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாகவே எவ்ரி டே நடைமுறையாய் மரித்து பிழைத்து வாழ்கிறேன், மரித்து பிழைத்து வாழ்கிறேன். கிறிஸ்துவோடு சில அறையப்பட்டவன் கிறிஸ்துவோடு மகிமை அடைவான். அதுபோன்று பிழைத்து வாழ்கிறேன். மரணத்திற்கு தந்தவன், தன்னை மரணத்திற்கு கொடுத்தவன் என்னவென்று சொல்லுவான்? கிறிஸ்து எனக்கு ஜீவனானபடியால். மரணம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதை இருந்தால் தானே ஜீவன் அடைய முடியும். ஆகவே ஐ டை டெய்லி. ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கிறேன். தட்ஸ் a ரியல் கிறிஸ்டியன் லைஃப். ஐ ஷுட் ஆஸ்க் சம்டைம் அநேகத்தில் என்னை குறித்து நான் கேள்வி கேட்பது என்னவென்று சொன்னார், ஐ எம் லிவிங் வித் காட், கேன் ஐ டை நவ்? இப்பொழுது போய் ஒரு காரியத்திற்காக நான் மறிக்கலாமா? ஒரு கால் தடுக்கினது என்பது வேறு. ஏதாவது பாவம் செய்வதற்கு தூண்டப்படும் பொழுது வில்ஃபுல்லாய் மனப்பூர்வமாய் பாவம் என்றும் தெரிந்தும் பாவம் செய்து சாவதா? இந்த மாம்ச இச்சைக்கு நான் ஒப்பு கொடுப்பதா? நோ, ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த சிட்டி ஆஃப் லைஃப். ஜீவ நகரத்திலே அந்த ஜீவனோடு வாசம் செய்கிற அந்த பகுதியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கே நான் மரணத்திற்குள் போய் விட முடியும்? அந்த துர்நாற்றம் எடுத்து மரணத்திற்குள்ளிக்குள்ளே நான் போக வேண்டும் என்று பலமுறை நான் கேட்பது உண்டு. எஸ், டுடே ஆல்சோ ஐ வாண்ட் டு டை. இன்று நான் மரிக்க விரும்புகிறேன். தட் இஸ் எவ்ரி டே, ஆல் த்ரூ திஸ் த கிராஸ் லைஃப் 46 years, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தினமும் தன் சிலுவையை எடுப்பது என்பது பார்த்தீங்களா? அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையானது கல்வாரியில் மரித்தார் என்பதை விட மேன்மையானது என்னவென்றால், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து, தட் மீன்ஸ் தன் சிலுவையை அறையும் பொழுதே ஹி க்ரூசிஃபை சேட்டன், சாத்தானை சிலுவையில் அறைகிறான். சாத்தானை நேருக்கு நேராய் அவர் கொல்லவில்லை. எதிரியை, பகையாய் நின்றவனை நேருக்கு நேரில் அவர் கொல்லாமல் நம்மை போன்ற மாம்சத்தில் வந்து இச்சைகளை சில அறைந்து கலாத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் சிலுவையிலே அவன் சாத்தானை சிலுவையில் அவனை அறைந்தார் என்று எழுதியிருக்கிறது. யாரை அறைந்தார்? பிசாசானவனை சிலுவையில் அறைந்து, நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது எல்லாம் சாத்தானைத்தான் அவர் சிலுவையில் அறைந்தார் என்று, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவரோ what he did, ஜெயம்பரி என்ற ஒரு சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையிலே மரணம் நடந்தாலும் அதுதான் ஜீவன். ஆகவே அவர் என்ன செய்தார்? பகையாய் நின்ற அந்த அவனை பிடித்து சிலுவையிலே அறைந்தது யார் சொல்லுங்கள்? நீங்கள் கொலோசியில் வாசிக்கவில்லையா? எதை அறைந்தார்? இயேசு கிறிஸ்து எதை அறைந்தார்? அவனை, பகையாய் நின்றது பாவத்தை, மாம்சத்தை சிலுவையிலே அறைந்து, அப்புறம் அது பின்னாலே இன்னொன்று அவனை என்று எழுதியிருக்கும். அவனை வெளிக்கோளமாய் உரித்து
இப்பொழுதுதான் வெளியரங்கமாக்குகிறார். நான் அறிந்து வாழ்ந்த ஜெயம் கொண்ட வாழ்க்கை பார்த்தீர்களா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் சின், வெறும் பாவம் என்று மாத்திரம் எண்ணாதீர்கள். ஐ ஓவர் கேம் சேட்டன். அவர் அவனை வெளிப்படையாக உரித்து இப்பொழுதுதான் காட்டுகிறார். சிலுவிலே வெற்றி சிறந்தார். எங்கே வெற்றி சிறந்தார்? ஹல்லேலூயா. எவ்ரி டே ஐ டை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவனை என்ன செய்கிறேன்? தோல் உரிக்கிறேன் என்பதுதான். அங்கே அந்த விருந்தினர்களே ஒரு கடை ஒன்று உண்டு. அதை தோலை வைத்திருப்பான். ஒரு 10 தோல் இருக்கும். 10 தோல்னு 10 அந்த ஆட்டையும் அடித்திருப்பான். ஏன் சார் தினமும் 10 தோல் இருப்பீர்களான்னு? சில சமயம் 10, சில சமயம் 4. ஆனால் வாரத்து திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் என்ன தான் செய்து கொண்டே இருப்பேன்? தோல் உரித்து கொண்டே இருப்பேன் என்று அவர் சொன்னார். இவ்வளோ தோல் என்ன சார் செய்வீர் என்று நான் கேட்கிறேன். அது தோல் வாங்குவதற்கு ஆள் வருவார்கள், நல்ல டிமாண்டாய் போகும் என்று அவன் சொல்லுவான். அதுபோல் உங்களுடைய வாசல் பக்கம் என்ன கடக்க வேண்டும்? தோல் உரித்து கடக்க வேண்டும். பிசாசை தோல் உரிந்து அவர் போட்டுவிட்டார். ஹல்லேலூயா. தட் இஸ் த இன்னர் விக்டரி. உள்ளான இந்த ஜெயம். அந்த உள்ளான ஜெயம் என்னவென்று சொன்னால், மரணத்திற்கு அதிபதியாகி அவனை தோலுரித்து அவர் கொன்றார். மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. we overcame death. மரணத்தை ஜெயித்த நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஜெயம் வந்தாலும் த லாஸ்ட் எனிமி என்று அதை குறிப்பிடுவார். கடைசி அந்த சத்ரு அவன் என்று சொல்வார். த லாஸ்ட் எனிமி, ஹூ கேன் கில் த லாஸ்ட் எனிமி. அலெக்சாண்டர் எத்தனையோ தேசத்தை வென்றாலும் அவன் முழு தேசத்தையும் வெல்ல முடியவில்லை. அவன் கையை உயர்த்தி நான் கொண்டு போகவும் இல்லை என்று சொல்லி வைத்து விட்டான். அது அல்ல ஜெயம். எம்டி ஹேண்டோட எம்டி ஹேண்டோட போவதல்ல. நாம் க்ரௌன், ஜெயத்தினுடைய கிரீடத்தை அவர் முடிசூட்டப்பட்டதே போல், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டதே போல் முடிசூட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு வாழ்க்கையை நாம் வாழாதபடி ஈஸ்டர் என்று ஒன்று இல்லை. நமக்கோ எவ்ரி டே இஸ் ஈஸ்டர் டே. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நாள் சொல்லுங்கள்? ஈஸ்டர் பண்டிகை. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன? அவர்களுக்கு கிறிஸ்து என்றைக்கும் மரிப்பார், குட் ஃப்ரைடே. நமக்கு எவ்ரி டே, நாள்தோறும் மரித்து அந்த ஞான ஸ்நானத்திற்குள் நாம் போய் அங்கே நான் அந்த மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் எப்படி நான் ஞானஸ்நானம் என்று சொல்லுவேன்? ஞானஸ்நானம் அடைந்து உடனே என்ன செய்யப்படுகிறேன்? ஐ ஆம் ரிசன். எழுந்து நான் வாழுகிறேன். புதிதான ஜீவன் கொண்டு நான் வாழுகிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசு அங்கே தன்னுடைய உயிர்த்தலின் மூலமாய் அவர் செய்த மகத்துவம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்கள் அப்பொழுது அவருக்கு இருந்த பொழுது பெத்தானியாவிலே அவரை இருந்து அழைத்து அவரை லாசரு மரித்து விட்டான் என்று சொல்ல வருவதற்கு, பிரயாணம் பண்ணி வருவதற்கு 3 நாள் தாண்டி 4ஆவது நாளும் ஆகிவிட்டது. அவன் மரித்தான். அவனை அழைப்பு விடுத்தது உண்மையாக இருந்தாலும், ஜெபம் செய்து உண்மையாக இருந்தாலும், கேம் வாக்கிங், அவன் நடந்து வருவதற்கு அவ்வளோ நேரம் ஆகிவிட்டது. நீ இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டேனே என்பதை கேட்டு மனம் கலங்கினார். அடே சீக்கிரமாய் நான் இந்த மரணத்தை ஜெயித்து ஜீவன் கொண்டு அந்த உயிர்த்தெழல் வந்தால் எங்கு வேண்டுமானாலும் உடனே போய்விட முடியும். ஆகவே அவன் கேட்பதற்கு நீ இருந்திருந்தால் என்று கேட்பதை கேட்டவுடன் இல்லை, மரித்தாலும் பிழைப்பான் என்று போய் ஜீவனை அவனுக்கு கொடுத்து விட்டு வருகிறார். அல்லது கடலிலே புயல் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அது நடந்து போய் தான் அவர் மத்தியிலே வந்து நிற்க வேண்டும். அதுபோன்று அந்த சூழ்நிலை அவர்கள் இருப்பார்கள். அவர் எம்மாவு சீசர்கள் என்று இருந்திருந்தால் அவர்களோடு நடந்து வந்தவர் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் போவதை போல் போக வேண்டியதான் இருக்கும். இல்லை குருவே, எஜமானே எங்களோடு தங்கீரும் என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. அப்பொழுது அவர் நிரந்தரமான தங்கியிருக்கும் ஒரு பகுதியையும் அவர் காண்பித்து விட்டு அவர் சென்று விட்டார். தட்ஸ் ரைட். அங்கே அவர் தன்னுடைய பிரசன்னத்தை எப்படி பெற முடியும் என்பதை நொறுங்குண்ட ஜீவியத்தை அவர் காண்பித்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர் பிட்டு கொடுத்த பொழுது அங்கேயே அவர் இயேசுவை கண்டார்கள். ஆகவே இப்பொழுதோ நாம் பெற்றிருக்கிற ஜெயம், நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட்டின இடத்திலிருந்து கூட ஜெபம் செய்ய முடியும். அங்கே வருவார். அவரை குறித்து உயிர் தெழுந்து உன்னதங்களிலே பிதாவோடு வாசம் செய்கிறாரா இப்பொழுது? எஸ். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவோடு வந்து அமர்ந்தார். ஹீ இஸ் சிட்டிங் வித் ஃபாதர் நவ். எஸ். அதுபோலவே இந்த எம்மாவு சீசர்கள் என்று வரும்பொழுது அந்த எம்மாவு சீசர்களோடு அவர்களோடு தங்கியிருந்தாரா? எஸ். இந்த உலகம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். எஸ். அதை விட இன்னும் மேன்மையாக கொலோசையில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன கொலோசையருக்குரிய
அந்த வசனம் அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அவர் கூறும்பொழுது அவர் என்ன அதை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அந்த புரஜாதிக்கு விளங்கிய இந்த ரகசியம் உள்ள மகிமை ஐஸ்வர்யம் கடைசி நடுவே சொல்வதை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிரைஸ்ட் இன் யூ என்று தமிழில் எழுதியிருக்கும். உங்களுக்குள் என்றால் பன்மையாக எடுத்துக்கொள்ளார்கள். கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் அவர் க்ளோரி. இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஒன்று அவர் பிதாவின் வலது வாசத்தில் அமர்ந்திருக்கிறார், இன்னொன்று நம்மோடு கூட சேர்ந்து வாசமாக இருப்பார், இன்னொன்று எங்கே இருக்கிறார்? எனக்குள் வாசமாக இருக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற என் பிதாவை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயமே பரமண்டலமாய் மாறிவிடுகிறது. அவர் வாசம் பண்ணுகின்ற இடமாய் மாறிவிடுகிறது. நீங்கள் உங்களை ஆயத்தம் செய்தால், என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நீங்கள் வாழ்ந்தால், நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து என் பிதா உங்களோடு வந்து வாசம் செய்வார், நானும் உங்களோடு கூட நான் வந்து வாசம் செய்வேன், என்னோடு கூட யார் வருவார்? பிதாவும் வந்து வாசம் செய்வார், நீங்களே என் வாசஸ்தலம் என்று சொல்லி மகிழ்கிறாரே, அது போன்ற மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றதுண்டா? இஸ் ரிசன் அண்ட் வித் த ஃபாதர், பிதாவோடு இருக்கிறார் என்ற வல்லமையை கொண்டவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஹி வில் ஹெல்ப் மீ எனிதிங், எந்த காரியமாக இருந்தாலும் உதவி செய்வார். ஹீ இஸ் வித் மீ, நான் தனியாக இல்லை, என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆல்சோ இன் மீ, எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று, அவரோடு இருக்கிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு தீமையை நான் பார்க்க இயலுமா? தீமையை நான் பேச இயலுமா? என்னுடைய கூடவே இருக்கிறவரை குறித்து நான் என்ன என்று சொல்ல வேண்டும்? அந்த எபேசியில் அவர் சொல்வதே போல், அந்த மீட்பின் ஆளுக்காக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை நான் துக்கப்படுத்தலாமா? அவர் அப்படின்னு கொண்டு நடந்தாலும் குயிக்காய் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக செட்டில் பண்ணிவிடுங்கள். இல்லையென்றால் அந்த புறாவானவர் பறந்து போய்விடுவார். எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லாமல் இந்த இடத்தில் ஒருவரும் இல்லை என்று சொன்ன அந்த 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 எகிப்திய அந்த பெண்மணி அவள் சொன்னதை போல், அந்த போத்திபார் மனைவி அவள் சொன்னதை போல், இவர்களுக்கு தனக்குள் ஒரு இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தால்தானே அவர்கள் யோசேப்பை போல், இல்லை ஐ ஆம் பிஃபோர் த லார்ட், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இப்பொழுது கிறிஸ்து நமக்குள் வாசம்படி தான் உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? பிதாவோடு இருப்பதற்கு. தட்ஸ் ரைட், தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அங்கே இருந்தால்தான் உலகங்களில் எல்லாவற்றையும் விசாரித்து அந்த சகலத்தையும் அவர் ஆளுகை செய்து எனக்கு விடை தருகிறவர். இரண்டாவது எங்கே இருக்கிறார்? ஹீ இஸ் வித் மீ, என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் அதிகமாக சொல்ல, எங்கே இருக்கிறார்? உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் எனக்குள் வாசம் செய்கிறார். லூயா, உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்று இன்னொரு இடத்துல சொல்வார். அவர் பிழைத்திருக்கிறாரோ கொன்று போட்டு விட்டீர்களா? ஒரு இடத்துல என்ன என்று சொல்வார்? கிறிஸ்துவை மீண்டும் சிலர் அறைகிறார்கள் என்று சொல்வார். இவர் ரட்சிக்கப்படுவதற்காகவே சிலர் அறையப்பட்டவரை பிடுங்கி தங்கள் சொந்த இச்சையின்படி வாழ்ந்து மீண்டும் அவரை கொன்று போட்டு விட்டார்கள். அதுபோன்று ஒரு செயலை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பெற்றவர்கள் செய்துவிட மாட்டார்கள். எவ்ரிடே ஒவ்வொரு நாள் வரும்பொழுது, நேற்று நான் தியானித்த பொழுது, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்தகாரம் ஏதோ மூடுகிறதே, சில பாவம் வருவதை போல் தோன்றுகிறதே என்று கதறி அவர்கள் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் அவர்கள் விட்டதை போல் இருந்தாலும் மீண்டும் அவர்கள் கதறினபடியானாலே, நான் உங்களை காணாதது போல் இருந்தேன், ஆனால் கதறினபடினாலே மீண்டும் நான் வந்தேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படித்தான் நான் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஐ ஹவ் நாட் லாஸ்ட் மை ஜீசஸ் இன் மை ஹார்ட். என் இதயத்தில் அவரை நான் இழக்கவில்லை. நான் பிழையற்ற மனிதனா? ஒரு பிழை கூட செய்ததில்லை. நோ, நாட் லைக் தேட். ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது கொஞ்ச காலம் காணாதே போல் விலகுவதே போல் தோன்றினால் விலகுவதில்லை. அந்த எம்மாவு சீசர்கள் மத்தியிலே அவர் போவதே போல் போனாலே ஒளி அவளை போக வேண்டும் என்று விரும்பினதில்லை. அதுபோன்ற ஒரு அந்தகாரம் வரும்பொழுது கூப்பிட்டது உண்டா? ஜீவனோ தேசத்தை விட்டு நரக வாசனை அடிக்கிற இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிறீர்களே, அந்த நேரத்தில் கதறல் அங்கே உண்டானதா? அதுபோன்று ஒரு கதறல் உண்டாகும் பொழுதுதான் கிரைஸ்ட் இன் யூ, உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதுக்கூடிய அடையாளம். இல்லைன்றால் எல்லோரும் சும்மா சொல்லிக்கொள்ள வேண்டியதான். நான் அவருக்குள் வாழுகின்றேன், அவருக்குள் ஜீவிக்கின்றேன், சின்ன பிள்ளைகளை பாடுகிறதை போல், சின்ன பிள்ளைகளை போல் பாடிக்கொண்டு தெரிய வேண்டியதான். நாட் மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ளதாய் அதை இருப்பதே இல்லை. ஆகவே கடைசியில் அவர் அந்த மகதலேனா, அந்த மரியாள், அவள்தான் பாருங்கள், ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னதை போலவே ஒரு மரியாளுடைய வித்தில் வந்தவர். பின்பு அந்த மகதலேனா மரியாளுக்குத்தான் முதலாவது தரிசனம் ஆனது. அந்த மகதலேனா மரியாளுக்கு
எங்கே அவர் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் தோட்டக்காரனை போல் தோற்றம் இருந்தார். பின் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது, குருவே என் ரபூனி என்று அவர் தொட போன பொழுது, வெயிட் நான் உயிர்த்தெழுந்ததை யாரிடத்தில் போய் சொல், என்னுடைய சகோதரத்தில் போய் சொல். ஹல்லேலூயா. காஸ்பல் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது பெண்மணிகளுக்கு தரப்பட்டது என்பதை அனைவரும் உணர்வதில்லை. தாங்களும் தங்கள் வீட்டு வேலையும் தங்களுடைய சொந்த பிரச்சனையும் என்பதை மாத்திரமே வைத்துக்கொண்டு வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்ய வருகிறவர் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வாரா? எப்படி அவர் சொல்வார்? தேவையானது ஒன்று தான், அதற்குள் எல்லாமே அடங்கும் என்று சொல்வார். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய கட்டளையை பெற்று நீங்கள் வாழ்வதுதான் தேவையான ஒன்று. உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. வயிற்றுக்காகவே நீ சமைப்பதற்காகவே நீ செய்து கொண்டிருக்கிற முயற்சி அனைத்தையும், எவ்வளோ எனக்கு காரியம் இருக்குது, என்னவோ வீடுகள், ஐயோ என் வீட்டுடைய காரியம். நானும் உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதன் தானே, எனக்கும் இத்தனை வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் காட். தேவன் என்ற முதலிடத்தை ஒன்றும் அசைத்துவிட முடியவே இல்லை. இந்த பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, இப்படி குடும்பம், அந்த காரியம், இந்த நடந்த நிகழ்ச்சி, ஒன்றும் அதை பிடித்துவிட முடியவில்லை. ஏனென்றால் தேவையானது ஒன்றே என்பதை அறிந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்ததுதான். அதற்குள் எல்லாம் அடங்கிவிடும். கடமைகளை சீக்கிரம் செய்து முடித்திருப்பார்கள். நான் பல வருடங்களோ எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம், ஒரு மோர் தென் 15 years. காலையிலே நான் 2 மணிக்கு சமையல் செய்து 4 மணிக்கு முடித்து ஒரு 2 மணி நேரம் தூங்குவது உண்டு. ஜன்னலெல்லாம் அடைத்து மிக்சியெல்லாம் போட்டால் கேட்கும் என்று அரைத்து, ஏனென்றால் பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு வேண்டும் என்று நான் செய்தது உண்டு. ஆகவே முடித்துவிட்டு வர வேண்டும், அதுவும் உண்டா? எஸ், எப்படி வேணாலும் கிடக்கட்டும், ஒரு சமையலும் இல்லை, நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வாரா? யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. உலகமே பார்த்து, அஞ்ஞானிகள் பார்த்து கூட இகழுவார்கள். தன் சொந்த வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்யாதபடி இவன் பாட்டுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று இவன் போய்விட்டு ஜம்மென்று பைக்கில் போய்விட்டு ஜம்மென்று வருகிறான் என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆகவே ஐ ஷுட் டூ தட் மினிஸ்ட்ரி. எஸ். அதே சமயத்தில் என்னுடைய சமையலையும் கவனிக்க வேண்டுமா? எஸ். ஒரு ஸ்திரீயானவள் அப்படி இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவளை பார்த்து, கோ டு மை பிரதரன், என் சகோதரத்தில் போய் குட் நியூஸ் அறிவிக்கிற முதல் பெண்மணியாய் அவளை ஆண்டவர் வைத்தார். அன்று ஏவாளை பெண்மணியை தோற்கடிக்க அவன் வைத்து கொக்கரித்து கொண்டிருப்பதை சீரழித்து அதே பெண்ணின் ரூபமாய் மகதலேனா மரியாளை அனுப்பி அவர் போகிறார். உங்கள் தேவனிடத்திலும் என்னுடைய தேவனிடத்திற்கும் போகிறார் என்று நற்செய்தியை சொன்னார். என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் போகிறார், போய்விட்டு வருவார் என்று போய் சொல்லுங்கள் என்று அவர் அனுப்பி வைத்தாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு அற்புதம். அவர் முதலாவது விசாரித்த விசாரணை யார் என்று தெரியுமா? முதலாவது எங்கே விசாரித்தார்? யோவானில் வாசிக்கிறோம். யாரை விசாரித்தார்? முதல் விசாரணை, பெண்ணே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று ஒரு ஸ்திரீயைத்தான் விசாரித்தார். ஒருவேளை நான் தானே ஒரு ஏவாளாய் இருந்து கர்த்தருக்கு விரோதம் செய்தவள் என்ற ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு பெண்மணியாய் அவள் இருந்திருக்க வேண்டும். நான் தானே பாவம் செய்தவள் அடடே என்று ஒரு எண்ணம் வைத்திருந்து நன்றி உள்ளம் கொண்டவளாய் அவள் இருந்து வாழ்ந்தபடியினாலே அந்த ஸ்திரீயை தான் அனுப்பி வைத்தார். போய் என் சகோதரர்களுக்கும் சொல் என்று சொன்னார். என் சகோதரர்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் என்று எல்லோரையும் ஒன்றாய் சேர்த்து என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என்று அவர் சேர்த்து வைத்து சொன்னாரே, அதை அறிவித்து வைய வைத்தது மகதலேனா மரியாள் அல்லவோ? ஒரு ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் பற்றி எறிய வேண்டாமோ? இதுபோன்று சில சமயங்களில் நாம் இந்த சுவிசேஷத்திற்கு எதிராக அந்த சென்ட்ரல் ஒரு கான்ஃபரன்ஸ் என்று வரும்போது அதை அழித்து சிதைத்து தள்ளிவிட்டு போட்டுவிட்டபடினாலே அந்த தீயை எப்படியோ அணைக்க பார்ப்பார்கள். நான் எவ்வளோதான் வளர்க்க பார்த்தாலும் அதை அணைத்து கொண்டே இருப்பார்கள். சென்ட்ரல் கான்ஃபரன்ஸ் வரும்பொழுது எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்பதை போல் வரும். நான் ஒரு நாளும் அணைந்ததில்லை. இந்த திரண்ட பெருவெல்லாம் வந்து அணைக்க பார்த்தாலும் கூட நான் குளிந்து போவதில்லை. ஐ பேர்ன் ஃபார் காட். என் இதயத்தில் ஆண்டவர் இருக்கிறபடி நான் எழுந்து கொண்டே இருக்கிறேன். சிஸ்டர், யூ டெல் மீ, நீங்கள் உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் அறிவிப்பதற்கு ஆண்டவர் உங்களை நம்பி போ என்று சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு வீட்டு வேலையை கிடக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். வீட்டு வேலையை செம்மையாய் வேகமாய் செய்துவிடுத்த என் பெண்மணியை
மகதெல்லாம் மரியாதை எல்லாம் நேர்த்தியாய் செய்து விட்டாய், உன் கணவனுக்கு செய்தான், பிள்ளைகளுக்கு செய்தாய், துடைத்தாய், வைத்தாய், எல்லாம் நன்றாய் வைத்திருக்கிறாய். யுவர் ஹோம் மெய்டு, நல்ல வீட்டை நன்றாய் சீரெடுத்து கட்டுகிறாள். ஞானமுள்ள ஸ்திரீயை தன் வீட்டை கட்டுகிறாள் போல் யுவர் ஹோம் மேக்கர் நன்றாய் செய்து வைத்திருக்கிறார். யூ ஆர் த ஃபிட் ஒன், தகுதி உள்ளவர். கோ, போய் அதை அறிவி என்று சொல்வதற்கு தகுதி உள்ள ஒரு சகோதரி இருந்திருக்க வேண்டாமா? யாராவது ஒரு சகோதரி சோம்பேறியாக இருந்தால், யாராவது சகோதரி மந்தமாக இருந்தால், யாராவது ஒரு சகோதரி சூசைட் வாஞ்சியில் இருந்தால், நானும் அவரை போல் மாற வேண்டும் என்று சொல்ல இயலுமா? முழு வெள்ளமே வந்தாலும் அணைய முடியவில்லை என்று நான் சொல்லவில்லையா? அதை பாதுகாத்து கொண்டு வேண்டியது என் கடமை இல்லையா? அவரவருக்கு உகந்த கடமை இல்லையா? கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கடமை இல்லையா? அவரை உதாசீனம் செய்வதிலே மொத்தமாய் வைத்து ஒப்பிட்டு பார்த்து உதாசீனம் செய்வதான். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஸ்திரீகளுக்கு வந்துவிடக்கூடாது. தங்களுடைய சொந்த வீட்டை நன்றாக விசாரித்திருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தையும் பாரத்தோடு செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பாரமும் ஏன் வருவதில்லை என்றால், சொந்த வீட்டிலே குமைந்து போய் கிடக்கிறார்கள். அதிகமான மார்த்தாலே ஏராளமான கவலைனாலே ஒரு கிச்சனிலே ஒரு குழம்பும் ஒரு மீனும் ஏதோ வைத்திருக்க வேண்டும், அவ்வளோதானே. அதற்கு போய் அவ்வளவு கிடந்து அதில் சிக்கி கொண்டால் அவர் அப்படி போல் வாழ்ந்து விடக்கூடாது. சகலத்தையும் செய்து முடித்தவராக இருக்க வேண்டும். பவுல் அப்படி அவர் அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளக்கூடிய தகுதியை எப்படி அவர் சொல்லுவார்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நின்று எல்லாம் முடித்த பிறகுதான் ஜெபம் செய் என்று சொல்லுவார். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்பார். சோம்பேறி அவர் கூப்பிடுவதில்லை. தன் வாழ்க்கையில் சீர்கட்டவனை அவர் கூப்பிடுவதில்லை. எங்கு பார்த்தாலும் பாவம், அவனுடைய கடன் பிரச்சனை, அது இது என்றெல்லாம் முள்ளுகளை வைத்து கொண்டு வாழ்கிறானே, அவரை அவர் கூப்பிடுவதில்லை. செழிப்பாய் கனிதிருந்து வாழ்கின்ற ஒருவனை பார்த்துதான், கோ, நீ போய் அறுவடைக்கு எஜமான் தெரிகின்ற வேலையாள் நீல் என்று சொல்வார். அதுபோன்று ஒரு சகோதரியில் வாழ வேண்டுமா? அதுபோன்று நல்ல சகோதரிகளாய் மகதலான மரியாதை போல் வாழ வேண்டும் என்ற பகுதியை இந்த உயிர்த்தெழுதல் இந்த நாளிலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? யுவர் ஹார்ட் ஷுட் பேர்ன் ஃபார் காட். தேவனுக்காக பற்றி எறிய வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்வர்களுக்கு கூட சுவிசேஷம் சொல்ல அவர் அறியவில்லை. தன்னுடைய சொந்த அப்பா அம்மா கூட சில சுவிசேஷம் சொல்வதற்கு அறிவதில்லை. தன் கணவன் மனைவி கூட சுவிசேஷம் சொல்வது அறிவதில்லை. பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. நான் ஒரு வீட்டில் நான் கேட்டேன், இவர்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறா என்று. நான் அந்த ரசிக்கப்பட்ட பல வருடங்கள் இருக்க கேட்டேன். இல்லை என்று சொன்னார். நான் உட்கார்ந்திருப்பதா கீழே விழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இல்லை? சொன்னால் கேட்க மாட்டான் என்று சொன்னார். சொன்னீங்களா தானே கேட்டேன் என்று கேட்டால் சொல்லவில்லை என்று சொல்கிறார். ஹவு டு சே, அவருக்கு சூசைட் அறிவிப்பது என்று தெரியவில்லை, நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன் என்று சொல்கிறேன். ஓகே, என் சார்பாய் நான் பேசுவதற்கு ரெடி தான். ஆனாலும் தன் சொந்த பிள்ளைகளும் கூட இருதயத்தில் இருப்பதுதான் வாய் பேசும். நற்செய்தி என்று கண்டதை சொல்ல மறந்து விட்டார்களே, நித்தியத்திற்குரியது என்று கண்டதை சொல்ல விட்டு விட்டார்களே, அவன் கேட்க மாட்டான் என்பதற்காகவா இவர்கள் இப்படி ஆன்சரை ஆண்டவர் எதிர்பார்ப்பார்? ஆண்டவரே, நான் இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இது ஒன்றும் செய்ய இயலாது. நீர் விதைக்காததை நீ அறுக்கிறவர், நீர் அந்த இடத்துல வந்து நீ சேர்க்காததை வந்து சேர்க்க வருகிறவர், ஆகையானால் இதை நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லிடனை பார்த்து அக்கிரமக்காரனை என்று அவர் சொல்லவில்லையா? சோம்பேறி என்று சொல்லவில்லையா? அக்கிரமக்காரன் மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன பேர் விட்டார்? சோம்பேறி என்று சொன்னார். தேர் லேசி காஸ்பல் ஒர்க்கர். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதே இல்லை. நம்முடைய செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் இந்த ஆண்டு முழுவதும் யாராவது 1-2 பேராவது கூப்பிட்டு வாருங்க என்று நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. யாராவது வந்து நான் பலமுறை கூப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன், வரவில்லை என்று சொன்னார். நினச்சிங்கன்னா தேவன் உங்களுடைய விருப்பத்தை தான் காண்பார். தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் அந்த நபர் வருவார், அல்ல அந்த நீங்கள் பிரயாசப்படுகின்ற நபர் வருவார் என்று சொல்வது உண்டு. அல்லேலூயா. அதுபோன்று ஒரு தீராத ஒரு ஆர்வத்தை அந்த பெண்மணிக்கு தான் தந்தார். அந்த பெண்மணி தான் அவள் வீழ்ச்சியடைந்தாள். ஸ்திரீயின் வித்தை வைத்து தான் நான் ஜெயிப்பேன் என்று அவர் சொன்னார். செய்தாரே. இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படி இருந்திருக்க வேண்டாமா? உங்களை அவர் விசாரித்தது இல்லையா? ஸ்திரீகள் பலவீனமானவர்கள், ஆண்கள் ஒன்றும் அளவு போவதில்லை. ஸ்திரீ பலவீனமானவர்கள், ஆண்டவரே என் குடும்பத்தை, என் கணவனை, என்னுடைய பொருளாதார நிலையை, என்னுடைய சூழ்நிலையை தயவாய் கண்ணோக்கி பாரும், உங்களுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று அழுகின்ற நல்ல இயேசுவை தேடுகின்ற சகோதரர்களாக இருக்க வேண்டும். உனக்கு யார் வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் போய்விட்டார். இருக்கிற நாட்களிலே ஏதாவது உதவி கிடைத்தது. யூதாஸ் கரையது ஏன் அவரை கொன்றான் என்றால் அன்று மாலை தான் அவர் சொன்னார், மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுவார். இவன் பணப்பையை வைத்திருக்கிறான், கூட போகும் பொழுதெல்லாம் எல்லாம் கிடைக்கும். பசி இருந்தால் பசிக்கு சாப்பாடு கிடைக்கும், நோய் இருந்தால் அதை உடனே சுகமாக்கிவிடுவார். இப்படி பொய்கிறார் என்று அவர் சொன்னவுடன் அவன் இனி இவரை என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது
ஒருவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தான், ஆஹா கடைசி இந்த ஒரு லாபத்தை வாங்கி வைத்துக்கொள்வோம் என்று இருந்தானே. அப்படியா நீங்கள் வாழ வேண்டும்? நீங்கள் வாழ வேண்டிய பகுதி அது அல்ல. உங்களுக்கு இருக்கிற அந்த இருக்கிறவர்கள் போதும் என்று நீங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் நீங்கள் பாடுபட வேண்டாமா? எப்பொழுதுமே மனதை உலகத்திற்கென்றே பின்வைத்து வாருகிறது போல் ஒரு யூதாஸ் காரியத்தாய் மாறுவதா? யூதாஸ் காரியத்தை ஒன்றும் பிறவிலிருந்தே அவன் இயேசு வந்த பொழுதே அவன் இல்லை. ஆனால் அவன் மாறினான். ஹி பிகேம் ட்ரைட்டர். அவன் வஞ்சிக்கிறவனாய், அவன் காட்டி கொடுக்கிறவனாய் மாறினான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நீங்கள் உடனே அதை உலக காரியத்திலே போய் மூழ்கி கொண்டு அதுவே கதி என்று வாழ்ந்து விடலாமா? வயிறே தேவன் என்பதை போல் அந்த வயிறும் ஒளியும் அவனுடைய எது ஒளின்னு சொல்லுவார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் என்று வாழ்கிறவர்களுக்கு அந்த வயிறும் ஒளியும் போஜனமும் ஒளியும் என்று இருப்பதே போல் யூதாஸ் காரியத்து செத்து போனானே, நாண்டு கொண்டு செத்தானே. எந்த வயிற்றுக்காக அவன் 30 வெள்ளிக்காசை நாடினானோ அப்படி அவன் செத்து இரத்த நிலத்திற்கு உரியவனாய் மாறிவிட்டான் அல்லவோ. ஆகவே இந்த மகதலேனா, இந்த மரியாளுக்கு அவள் எத்தனையோ பிரச்சனைகளை கேட்டு கேட்டு வாங்குவதற்கு உயிருள்ள கர்த்தரை பெற்று கொண்டிருந்தால் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கும் நான் சொல்ல போவேன், அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார், எந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்வதற்கு ஓட மாட்டார்களா? அவருடைய வாழ்க்கை வெறும் இந்த 30 வெள்ளிக்காசிலே குமைந்து போய் கிடப்பதா? கம் அவுட், வெளியே வந்திருந்திருக்க வேண்டும். நான் நற்செய்தி பெற்றவள், என் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற ஒரு நேசம் வேண்டும். என்ன நேசம் கொண்டிருந்தால் இந்த மகதலேனா மரியாள், பெண்ணே நீ ஏன் அழிகிறாய் என்று கேட்டவள், எனக்கு அது இல்லை இது இல்லை என்று கேட்கவில்லை, எனக்கு 30 வெள்ளிக்காசு வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்தால், எங்கே என் ஆண்டவர் செத்து போனார் என்று கேள்விப்பட்டதை வைத்து கேட்கிற சடலம் என்பது பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த அந்த ஆண்டவரை பார்த்து, அவர் எங்கே, அந்த உடலை எங்கே வைத்தீர்கள் சொல்லுங்கள், நான் தூக்கி கொண்டு போகிறேன் என்று கேட்கிறாளே பாருங்கள். அல்லேலூயா. த லவ் ஃபார் காட். ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன் வாழ்க்கையிலே பெற்றிருந்த ஒரு பெண்மணி தேவனே அப்படி ஒரு நேசம் கொண்டிருப்பார். என்னை நேசிக்கிறான் அல்லவோ, ஆகையினால் ஐ சூஸ் இவனை தெரிந்து கொண்டேன், கோ நீ போய் நற்செய்தியை போய் சொல்லு என்று முதல் நற்செய்தியை போய் சொல்லுகின்ற பெண்ணாய் மாற்றினார். அதுபோன்று இருந்திருக்க வேண்டும் நம்முடைய சகோதரிகள். தென் we can celebrate ஈஸ்டர் டே. அந்த ஈஸ்டர் டே உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி மகிழலாம். எதுவும் அவசரமாக 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு போகின்ற ஈஸ்டர் டே அல்ல, அந்த 1 மணி நேரத்தில் முடிகின்றது அல்ல. காலமெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஆயத்தமுள்ள ஈஸ்டர் டே மக்களாய் மாறுவார்கள். உங்களை விசாரித்தவர் யார்? பக்கத்தில் கூடிய ஒரு சிஸ்டர் அல்ல. உங்களை விசாரிக்கிறவர் யார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். பெண்ணே ஏன் அழிகிறாய் என்று எந்த மனுஷன் வந்து என்னுடைய முழு ஆதங்கத்தையும் புரிந்து கொள்வான்? அவர்தான் புரிந்து கொள்வார். அவரை பெற்று அந்த ஈஸ்டருக்குரிய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொந்தமாய் கொண்ட சகோதரிகளாய் இருந்திருப்பார்கள் என்று சொன்னார். தே வில் லவ் த லார்ட். கர்த்தரை நேசித்தவர்களாக இருப்பார்கள். அவர் இட்ட கட்டளை பூர்த்தி செய்வார்கள். நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருப்பார்கள். முதல் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தெரிந்து கொண்டவர்கள் இந்த சகோதரிகள் தான். ஆண்டவர் சபையிலே பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவர் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமே ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு நான் உணரும்படி நான் கிருபை செய்த காரியம், அநேக வேளையில் என்னுடைய சுயத்தோட ஒரு வஞ்சனையில் நான் நான் சிக்கிக்கொண்டதை நான் உணர்ந்தேன். எப்படி இயேசு தன்னுடைய மாம்சத்தில் அவருக்கு இருந்த எல்லா நேரங்கள்லையும் அவரோட சுயத்தை சிலுவையில் அறைந்து வாழ்ந்தாரோ, கடைசியாக எப்படி சாத்தானையே அவர் அந்த சிலுவையில் அறைந்து ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அந்த வாழ்க்கையை எனக்கும் தர்றதுக்கு ஒரு ஜெய கிறிஸ்துவாக அவர் என்னோடய வாழ்க்கையிலையும் அவர் எனக்குள்ளே அவர் வாழ விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் ஜெயித்தது மாத்திரம் இல்லாமல் என்னை ஜெயித்ததுக்கு, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னை அழைத்தது மாத்திரம் இல்லாமல் எனக்குள்ளே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை அவர் மூலமாக நானும் வாழ்ந்து ஆண்டவரை நெருங்குகிற அந்த ஒரு மேன்மையான ஒரு ஜீவியத்தை எனக்கும் அவர் வச்சுருக்காருன்னு நான் அந்த சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல் இந்த மகதலேனா மரியாளுக்கு எப்படி ஆண்டவர் மேலே ஒரு ஆழமான உண்மையான ஒரு அன்பு இருந்ததோ, எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே ஒரு தீராத ஒரு வாஞ்சை இருந்ததோ, அதே போல் நானும் ஆண்டவர் நான் சும்மா தொழுது கொள்ளலாம் அப்படின்னு இல்லாமல்
ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவரே என்னோடய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமே என்னோடய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு அவருக்காக நான் எரிந்து பிரகாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அனுதினமும் எனக்கு உதவி செய்வாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்னைக்கு என்னோடு கூட பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். பேசின அந்த முற்றிலும் ஜெயமுள்ள அந்த வாழ்க்கை, நான் மாம்சத்துக்கு எவ்வளோ தூரம் நான் தீவிரம் கொள்கிறேனோ அதே தீவிரத்தை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தீவிரம் கொள்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்னோடு கூட பேசினார். உண்மையிலே தேவனால் பிரியமாய் என்னுடைய லைஃப் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லைஃபாக மாறணும். அதே போல் மெய்யான உயிர்த்தெழுதல்ன்றது அவர் வாழ்ந்த மாம்சத்தில் என்னை போல் அவர் மாம்சத்தில் வந்து அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் எனக்கு முன்பாக நடந்து காண்பித்திருக்கிறார். அதே போல் நானும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை தேவன் எனக்குள்ளே வெளிப்படுத்தின அந்த தேவனுடைய அந்த சுவிசேஷத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாட்சிமை நிறைந்த ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை தேவன் எனக்கு தந்து இந்த நாளில் ஒரு வெளிச்சத்தை என் லைஃப்பில் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே மகதலேனா மரியாதை தேவன் பற்றி அவங்க சொல்கிறப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த தேவன் மேலே இருக்கிற அந்த ஒரு பிரியம்தான் அவங்கள உயிரற்ற ஒரு சடலத்தை கூட தூக்கி கொண்டு போக முடியாத அந்த பேர் அன்பு எனக்கும் தேவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பை நான் வைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாரங்கள் எதுவும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுக்குரிய காரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவர் தந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் சொல்லும்படியான ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்துக்கு பெண்களாக எனக்கு கொடுத்துருக்காரு. உண்மையில் இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தேவன் என்மேல் வைத்த அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் இது பண்ணிடக்கூடாது. உண்மையிலே அதான் பரிசுத்தாவியான எனக்கு என் மேலே என்ன ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரோ அதை அவர் வரும் வரைக்கும் நான் அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும். எந்த விதத்துலேயும் அவர் வந்து ஏமாற்றத்தை தேவனுக்கு நான் கொண்டு வந்துடக்கூடாது. தேவனுக்குள்ள பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை அவருக்கென்று பிதாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ தேவன் எனக்கு உதவி செய்வாராக. நன்றி. பிரைஸ் லார்ட். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்குள்ள நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் ஈஸ்டர் சண்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ரெசரக்ஷன் டே. என்னை கேட்ட மெசேஜ் போல் எனக்கு அந்த வார்த்தை, ஒரு நாளும் நம்ம வந்து மரித்து உயிரோடு எழும்புகிறோம். எதில் மறிக்கிறோன்னா நம்மளுடைய விருப்பத்துக்கு, நம்மளுடைய சுயத்துக்கு மறித்து நம்ம வந்து உயிரோடு எழும்புகிற ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப ஆழமாக தொட்டுச்சு. ஏன்னா தினமும் ஒரு நாளும் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு விருப்பம்னு ஒன்று பொதுவாக எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு விருப்பமான வழியில் நான் செய்யணும், விருப்பமானதை நான் செய்யணும், எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. என்னோடய வாழ்க்கையில் பார்த்தா அநேக சூழ்நிலையில் இப்படி இருந்ததை காணப்பட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும். I don't care what others think about it, but still today's message spoke about that. God died every single day in his flesh, but he was revived by the Spirit. அவர் ஆவியில் அவர் வந்து உயிர்க்கப்பட்டார் நம்மளுடைய பாவத்துக்காக. he died for our sins. அதே போல் நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய இது வந்து if it is not linked to God's choice, அது வந்து கண்டிப்பாக ஒரு மெய்யானது கிடையாது அப்படின்றது வந்து நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் நமக்கு வந்து எனக்குன்னு வச்சுருக்க அந்த நோக்கத்துக்காக நான் இந்த உலகத்தில் வாழணும். அவர் எதற்காக என்னை அழைத்திருக்காரோ, எதற்காக என்னை வந்து உருவாக்கியிருக்காரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நான் அந்த சித்தத்தை வந்து அறிந்து கொண்டு நான் வந்து அனுதினமும் என்னுடைய I cannot live by my flesh alone, so I should die in my flesh every single day. ஆனால் அவருடைய ஆவியில் வந்து நான் வந்து ஒரு நாளும் I should revive my spirit in the Lord. அதை நான் வாஞ்சிக்கிறேன். அதே போல் how God chose Mary to preach the gospel first, அந்த ஒரு பாத்திரமாக என்னையும் நான் வந்து I am privileged as a woman here to preach the gospel of God who revived me every single day. அனுதினமும் கர்த்தர் என்னை இன்னமும் அவர் என்னை புதுப்பித்து என்னோட ஆவியை புதுப்பித்து ஒரு நாளும் என்னை மாற்றி அவருக்கு நான் பிரியமான வழியில் என்னை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையோட இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்கள்லாம் பிதாவின் சித்தத்தை அவ்வளவாய் நிறைவேற்றி முடித்தார். அவரும் மாம்சத்தில் வந்தபோதும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி பிதாவுக்கு அப்படியாய் அவர் அடங்கி இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார்.
அதே போல் தான் நானும் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை முடிக்கணும்னு. ஆனால் நான் அநேக நேரங்களில் வந்து மறிச்சாதான் அவருடைய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். சில வேளைகளில் நான் சுயத்துக்கு மறிக்கிற ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்க்குறேன். எனக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிறத நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் இந்த பலத்த சத்தத்தோடு கண்டிப்பாக வேண்டாண்டவரே, நான் இவ்வளோ நாள் நான் ஓடினது வீணாயிடக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் உள்ள இந்த நெருக்கத்தை ஆண்டவர் டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது, எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட பயத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவ்வளோவா எனக்கு இரக்கம் பாராட்டி கிருபையை தந்து அவரோடு மீண்டுமாய் நெருங்கிய ஐக்கியத்தில் வளருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட தகப்பனை நான் பெற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. எவ்வளவோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் நாள் வரைக்கும் அவர் கைவிடாமல் விசுவாசத்தை தந்து அவர் என்னை பலப்படுத்தி வந்திருக்கிறாரு. இயேசுவை இந்த ரோமர் 8:11 சொன்னது போல் இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ளே வாசமாக இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவை மரித்தொழிந்து உயிரோடு எழுப்பினவர் எனக்குள் வாசமாக இருக்கிற அவருடைய ஆவியினால் இந்த சாவுக்கினமான சரீரத்தை கண்டிப்பாக அவர் உயிர் பெற செய்வார். அந்த விசுவாசத்தை நான் பெற்று நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் மாம்சத்தையும் ஆண்டவரே பிசாசையும் ஒரு நாளும் ஜெயித்து வாழவும் மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் மங்கி எரிகிற திரியாக நான் போய் அப்படியே அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை அழைச்ச அழைப்பு வீணாக போயிடக்கூடாது. நான் அதுக்கு முற்றிலும் ஆண்டவரே நான் பாத்திரமாக நான் வாழணும். நீங்கள் அழைச்சவங்க உண்மை உள்ளவங்க, என்னை கண்டிப்பாக நீங்கள் அப்படி நடத்துவீங்கிற அந்த விசுவாசத்தை அனுதினமும் நான் அவர்கிட்ட ஜெபிக்கும்படி அவர் நெருங்கி சேரும்படி என்னை அழைக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி நான் வாழவும் அந்த மரியாள் அந்த சுவிசேஷத்தை சொன்னது போல் அந்த உற்சாகத்தோடு நானும் அப்படி அவர் சூஸ் பண்ணது போல் அந்த இதயத்துக்கு ஏற்றவளாக இந்த மரியாதை கண்டு அந்த செய்தியை சொன்னது போல் ஆண்டவரும் எங்கள் அனுதினமும் பேசி நானும் அந்த சுவிசேஷத்தை நான் அப்படி சொல்லணும்னு தான் நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் எனக்கு அப்படி கிருபை பாராட்டுவார் என்று நம்பிக்கை. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொடுத்த சபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போ இன்றைக்கி கேட்ட இந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் மனசில் பதிஞ்சு இன்னும் நாங்கள் எங்களை நிறையா மாற்றி வாழணும்னு சொல்லி நாங்கள் உறுதி எடுத்திருக்கேன். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் தேவனை இறுக பற்றி கொண்டு நாங்கள் வாழ்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமாக தேவனை பற்றி கொண்டு வாழவும் அவருடைய வார்த்தைகளை இன்னும் நான் உபயோகிக்கவும் வேணுமா ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். வீணான பேச்சுகள், வீணான சிந்தனைகள் இதையெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வாழவும், ஜெபிக்கவும், ஆண்டவரை பற்றி சிந்திக்கவும், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அதுக்காக எனக்கு தேவன் என்னைய எனக்கு அந்த இதை நான் கேட்டதை கொடுப்பாருன்னு நம்பிக்கை செய்கிறேன். எனக்குள்ளே இருந்த தீய பழக்க வழக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அதை வெறுக்கிறேன். இன்னையிலேருந்து தேவனோடு நான் நெருங்கி வாழணும்னு சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் சபையில் கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மதனன் மரியாள் ஆண்டவரை பார்த்ததுனால அநேகர்களுக்கு போய் அவர் சொன்னதுனால போய் அநேகர்களுக்கு அவங்க சொன்னாங்க. அதுபோல் நாங்களும் இந்த நாட்களில் ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்ற ஒரு சாட்சி அவரை அவருடைய வார்த்தைகளை நாங்கள் அநேகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறியாக நாங்கள் முன்னேறி செல்ல தேவன் கிருபை செய்வார்னு நாங்கள் அனுகிரகம் செய்கிறோம். அதுபோல் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ஜெயம் எடுக்கக்கூடியவங்களாகவும் தேவன் மாற்றுவார்ன்றது நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அதுபோல் இன்னும் அநேக சூழ்நிலைகளில் இடர்கள் உண்டாகும் பொழுதும் தூரமாக போகிறத கொஞ்சம் அறிகிறேன். ஆனாலும் இன்னும் அப்படி இல்லாதபடிக்கு இன்னும் அவர் அதிகமாக கிட்டி நெருங்கி சேர தேவன் உதவி செய்வாருன்னு நான் நம்புகிறேன். எதை கண்டும் சோர்ந்து போகாதபடிக்கு, விளைவின அடையாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவாருன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேகர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணுன்ற அந்த ஒரு வாஞ்சை விருப்பமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் அதை செயல்படுத்த தேவன் தான் கிருபை செய்வார்ன்னு நான் அந்த நாட்களில் நான் நம்புகிறேன். ஆண்டவர் செய்வார்னு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னோடு இன்று பேசின வார்த்தைகளுக்காக அவருக்கு கொடான கொடி நன்றி.
மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு என்னையும் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயங்களையும் சிலுவையில் அறைந்து நான் ஜெயம் பெறணும். அது மட்டும் இல்லை, அந்த சாத்தானை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கர்த்தர் தோலை உரித்து போட்டார். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவனை ஜெயித்து அவன் தோலை உரித்தவனாக வாழணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் அதை வாஞ்சிக்கிறேன். அதை செய்ய கர்த்தர் அருள் புரிய கிருபை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக அவர் வாசமாக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் அப்படியாக நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாழுகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருந்து அவருக்குள்ளே பிழைத்து அவருக்குள்ளே அசைந்து அவரோடையே சஞ்சரிக்கிற அப்படி ஒரு வாழ்க்கை வேணும். எப்படி சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பங்களிலே மாறினாலும் இந்த ஒரு வாழ்க்கையை மாத்திரம் மறந்துடவே கூடாது, விடவே கூடாது. அவர் சித்தம் இதில் எப்படி, இந்த காரியத்தில் எப்படி அவர் சித்தம் செய்து அவரோடு வாழணும் அப்படிங்கிற அந்த தீராத தாகம் கர்த்தர் உண்டாக்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மகதலேனா மரியாள் போல நானும் கிறிஸ்துவை மேலே ஆழமான அன்பு உடையவராக எப்படியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை யாருடையும் அருகிலுள்ள வீடுகளில் பேசாதவர். அந்த நேரங்களில் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து விடணும். அவர்கள் வேறு மாதிரி பேசினாலும் நாம் சுவிசேஷ நேரத்தில் அறிவித்து விடணும்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்து சொன்னதை வார்த்தையை நான் எனக்காகவே சொன்னதாக கேட்டேன். கண்டிப்பாக அப்படியாக செய்யணும். அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுங்கிறதுக்காக முதலிருந்தே ஜெபம் பண்ணியாவது இருதயத்தை ஆயத்தம் பண்ணி வாயின் வார்த்தைகளை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த தாகத்தையும் கர்த்தர் அதிகமாக ஏற்படுத்தி அனலாக மூட்டி விட்டபடினாலே அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்படியாக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி உள்ளவளாக இருக்க விரும்புகிறேன். பல நேரங்களில் என்னுடைய சுயமான காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த நேரத்தில் நான் நினைக்காம போயிடுறேங்கிறத நான் ரொம்ப நாளாகவே உணர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்காக பேசினது போல் நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:9-10 சொன்னது போல் என்னுடைய சுய நீதியை நான் உடையவராக இருக்கும்போதெல்லாம் ஆண்டவருடைய நீதியை நான் நினைக்காமல் இருக்கும்போது நான் அவருக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதையே நான் மறந்துடுறேன். அந்த வார்த்தையை நிமித்தமாயினி நான் அப்படி வருகிற காலங்களில் அப்படி என்னுடைய சுய நீதிகளையெல்லாம் வெறுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களாக இருக்கிறேன், காணப்படுகிறேங்கிறத நான் விசுவாசித்து எனக்காக அவர் பட்ட பாடுகளை நான் அறிந்து கொள்கிற அந்த ஐக்கியத்தை நான் நாளுக்கு நாள் வளர்த்து தேவன் எனக்கென்று கொடுத்த அந்த முத்திரையை, அந்த அக்செப்டுங்கிற அந்த பிரியங்கிற அந்த வார்த்தையை, அந்த நேசத்தை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து என்னுடைய சுயங்களையும் என்னுடைய விருப்புகளையும் நான் சிலுவையில் அறைந்து ஆண்டவரை போல ஜெயம் எடுக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்வாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இப்போ இறுதியாக கேட்டது போல் நம்ம எதுக்காக ஆண்டவர் என்னை படைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாக, அது என் குடும்பத்துலேயும் சரி, வெளிப்புறத்துலேயும் சரி, சபையில் இருக்கிற சகோதரிகளிடத்திலும் சரி, இன்னும் ஆண்டவர் எனக்காக யாரெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவங்கக்கிட்டேயும் சரி, நான் ஆண்டவரை பற்றி போய் சொல்லணும், அவங்களெல்லாம் ஆண்டவரண்டையில் இழுத்து கொள்ளணுங்கிற அந்த மேன்மையான காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வாருங்கிறத விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சபையில் எனக்கு தந்திருக்கின்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றியை ஸ்தோத்திரங்களையே எடுத்துக்கொள்கிறேன். நாம் இன்று உயிர்ப்பின் நற்செய்தியை பெற்றுக்கொண்டேன். அதில் மகதலேனா மரியாள் அவர் வேறு சில பெண்களோடு அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஆர்வத்தோடு சென்றார்கள், கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு. அதே போன்று நானும் என்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஜெபித்து அவரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கற்று வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அனுதினமும் நான் அதிகாலையில் எந்த வேலையும் செய்வதற்கு முன்னாடியே இப்பொழுது செய்வதுண்டு. இருந்தாலும் அந்த மகதலேனா மரியாள் அவர்கள் சென்றபோது அந்த கல்லறை
அடைக்கப்பட்டிருந்த தடை கல்லானது புரட்டப்பட்டிருந்தது. அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு சில தடைகள் அந்த கல்லை போன்று இருப்பது காண்கின்றேன். அந்த தடைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற வேண்டும். அந்த தடைகளை உடைத்து நான் என்னுடைய ஜீவனுள்ள தேவனையே முதலில் காண வேண்டும். நான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று அதிக ஆசை தினமும் ஜெபிப்பதுண்டு. எனக்கு பரலோகத்தில் ஒரு சிறு பகுதி தந்தால் போதும் கடவுளே என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். அதற்கு என்னுடைய வாழ்க்கையில் திவ்ய சுபாவங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்பின சுபாவங்கள் இருக்க வேண்டும். அதற்கு அதிகாலையில் எழுந்து ஜெபித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து வாழ வேண்டும். அந்த ஸ்திரீகள் செல்லும்போது வெறுங்கையாக செல்லவில்லை, கந்த வர்க்கங்களோடு சென்றார்கள். அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் திவ்ய சுபாவங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகின்ற திவ்ய சுபாவங்கள் இருக்க வேண்டும். இவற்றை பெற்று கர்த்தர் விரும்பின வாழ்க்கை வாழ எனக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாம் என்று கேட்டது போல மரியாள் கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். அதுவும் இல்லாமல் இன்று காட் வித் மீன்னு செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கில் சொன்னாங்க. அது மாதிரி கடவுளை என் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் என்று நான் உணர்கிறேன். பிறகு மகளிர் மரியாளுக்கு முதல் கடவுள் ஆண்டவர் வீட்டிலிருந்து அந்த அம்மாவுக்கு அந்த தரிசனமானார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த அம்மா கிடைத்த போது ஆண்டவர் என் கூட எப்போதும் இருக்கணும். நான் அவரை பார்த்து அவர் வழியில் நடக்கணும்னு நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆமென். நம்ம கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மோடு உயிரோடு எழுந்த ஆண்டவர் இருக்கிறார். இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்ற வார்த்தையினுடைய பொருளை என்னவென்று சொன்னால், த காட் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதி உயிர்த்தெழுந்தவராய் நம்மோடு எப்போதும் வாசம் செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். கூப்பிடும் வேளையிலே வருவார். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பூட்டிய அறையாக இருந்தாலும் அங்கே வருவார். காரணம், எழுந்தார் இறைவன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய அவர் கண்களில் உள்ள கண்ணீரை பார்க்கிறார். இருதயத்தின் வேதனையை அறிவார். அவர் விசாரிப்பார். எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெற்ற ஜனமாய் உயிருள்ள ஆண்டவரை செவிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்காக நாம் பிழைத்து அவர்களை அசைந்து அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் தீவிரப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். இது போன்ற வாழ்க்கை அனைவரும் இல்லை என்பதற்காக அல்ல. இது அந்த வாழ்க்கை கடைசி காலத்தின் வாழ்க்கை. இந்த நாட்களில் நாம் விழித்து கொண்டவர்களாய் அனைவருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய தீவிரம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். இந்த உணர்வோடு கூட இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. பிதாவே, இந்த மதிய வேலைக்காய் நன்றி. இந்த வேளையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரை உம்மை எங்களிலே வாசம் செய்கிற இந்த கர்த்தாவை நாங்கள் உயர்த்தி பேசவும் உயர்த்தி மகிழவும், தேவரீர் எங்களுடைய இஸ்லாக்கியத்தை நான் உணர்ந்து கொள்ளவும், எங்களை புதுப்பித்து கொள்ளவும், எங்களுடைய ஆத்ம பாரத்தை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும், எங்களை நம்பி போய் எங்களுடைய சகோதரர்களுக்கு சொல் என்று அந்த வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றியவர்களாகவும், எல்லோரும் மாறிவிட பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை எல்லோருக்கும் தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளிப்படுத்தியவர்களாய் இருக்க, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க, ஒன்றிலும் ஒரு கவலையினாலும் ஆட்கொள்ளப்படாமல் வாழ உங்களுடைய சித்தம் செய்ய, சாத்தானை ஆண்டவரை சுய சித்தத்தை இசையில் அறைந்து அவனை தோலுரித்து வாழ எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து பலப்படுத்தி, நாங்கள் அனுதினமும் சாகிறேன், அனுதினமும் உயிர்த்தெழுகிறேன் என்ற அந்த அற்புத வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாழ்கின்ற மக்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. அந்த தகுதியை பெற்ற மக்களை சபை எல்லோரையும் மாற்றுவீராக. இங்குள்ள சிறு பிள்ளைகளையும் வளைவர்களையும் அப்படியே நீர் கொண்டு வருவீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து திருநாமத்தை மையப்படுத்துவீராக. உன்னாமத்தை மையப்படுத்தி சபையிலே வெற்றி சிறந்து பாதாளம் மேற்கொள்ளாத சபையாய் தேவரீர் எங்கள் மத்தியிலே ஜெயம் கொண்டவராய் எப்போதும் இருக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உன்னாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.